श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्सरण्युगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। மின்னார் தடமதழ்சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினிச் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டரபிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுக்குள்ளே அப்பிரதிமமான வைபவம் கொண்டிருப்பவர் சுவாமி பெரியாழ்வார். மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டரபிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ன மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே பெரியாழ்வாருடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். மத்தைய ஆழ்வார்கள் எம்பெருமான சேவித்த மாத்திரத்திலே சரணாகதி செய்து இந்த சம்சாரத்திலிருந்து என்னை கடக்க வைக்க வேண்டும், உம்முடைய திருவடிகளை கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் விஷ்ணு சித்தராகிற இவ்வாழ்வார் எம்பெருமானை சேவித்த மாத்திரத்திலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார், மங்களாசாசனம் செய்தார். அப்படி பொங்கும் பரிவு பெருமான சேவித்தவுடனே ஒரு தாய் அன்பு பீரிட்டது பெரியாழ்வாருக்கு. அந்த அன்பினாலே எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, கண்ணெச்சல் படக்கூடாது, திருஷ்டி தோஷம் இருக்கக்கூடாது என்று பரிந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் என்பதினாலே இவருக்கு ஆழ்வார்களுக்குள்ளேயே பெரியவர் என்கிற பெயர், அந்த பட்டப்பெயர் ஏற்பட்டு பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார். பட்டரபிரான் என்ன பட்டர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்தவர் இவ்வாழ்வார். பட்டஹா என்றால் வித்வான் பண்டிதன் என்று அர்த்தம். சிறந்த பண்டிதர்கள் அனைவரும் எது பரதெய்வம் என்று தெரியாமல் கிளேசித்து கிடக்க ரொம்ப வருத்தத்தோடு பல வேத வாக்கியங்களை எல்லாம் கொண்டு விசாரித்து பார்த்து யார் பரதெய்வம் பரமாத்மா என்று முடிவு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சமயத்திலே பாண்டிய அரசன் ஸ்ரீ வல்லபதேவன் அவன் தன்னுடைய அந்த அரண்மனையிலே அனைத்து வித்வான்களையும் கூட்டி ஒரு பெரிய ஒரு பரதத்துவ நிர்ணயத்தை செய்ய வேண்டும், யார் பரமாத்மா என்பதை நிர்ணயிக்க வேண்டும்னு ஒரு சபையை கூட்டினான். அப்பொழுது எம்பெருமானாலேயே ஆணையிடப்பட்டவராய் விஷ்ணு சித்தராகிற இவ்வாழ்வார் அந்த சபைக்கு சென்று அறியாத அனைத்து வேத வாக்கியங்கள் வேத அர்த்தங்கள் அனைத்தையும் எடுத்து விளக்கி அனைத்து வேத வாக்கியங்களாலும் பரமாத்மா இவர்தான், ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள், அவரே பரதத்துவம் என்பதை நிர்ணயித்தார். அப்போ இந்த ஜெகத்தையே படைத்து காத்து ரட்சிப்பவனான எம்பெருமான் திருமால் என்கிற சிறந்த ஞானம் இவரிடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஞானத்தோடு இருப்பவர் அந்த எம்பெருமான சேவித்த மாத்திரத்திலே உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோன்னு பயப்படுகிறாரே என்றால் இதுதான் ஞானம் முற்றின அந்த சிறந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. வெறும் ஞான மாத்திரம் அல்ல, ஏதோ எம்பெருமான் தான் ஜெகத்தை படைக்கிறாருங்கிற வெறும் வரட்டுத்தனமான ஞானம் இல்லாமல் இப்படி படைக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக இந்த உலகத்திலே எத்தனையோ அவதாரங்களை எடுத்து
எத்தனை பாடுபட்டிருக்கிறார், இவருடைய திருமேனி எவ்வளவு சௌகுமாரியம் மென்மை கொண்டிருப்பது, அதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இந்த கரடுமுரடான இந்த பிரகிருதி இந்த தன்மைக்கு சேருமா? இந்த உலகம் மிகவும் தாழ்ந்தது. சத்தம் ரஜசு தமசுங்கிற முக்குணங்களாலே கலந்திருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம். இவ்விடத்துல அப்ராகிருதமான வெம்பெருமான் எழுந்தருளுகிறானே என்று பார்த்து வயிறு பிடித்து கொண்டு கலங்கி பல்லாண்டு பாடுகிறார். அப்போ இது சிறந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஞானமே இல்லாமல் அஜ்ஞானத்தினாலே பெருமானுக்கு என் வருகிறதோன்னு பயப்படவில்லை. சிறந்த ஞானத்தினுடைய முற்றி அது பழுத்த நிலையில இருக்கக்கூடிய ஆழ்வார் இந்த எம்பெருமானுக்கு யாரால என்ன ஆபத்து வந்து விடுமோன்னு கலங்குகிறார் என்றால் இதுதான் சிறந்த ஞானம், சிறந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. அதனாலேயே பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை கடந்த பல தினங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீமன் நாராயண யதிகிரி நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளி இருக்கும் பெங்களூர்ல யதிராஜ மடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர் எப்படி ராமானுஜர் அன்று ஆசைப்பட்டாரோ, உலகத்துல அனைவரும் பரமாத்மாவினிடத்துல அன்பு கொள்ள வேண்டும், அனைவரும் திருமாலை பற்றி அறிந்து திருமாலிடத்திலே பக்தியோடு ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார். அனைவருக்கும் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன பேசி வரம்பறுத்தார். விருப்பம் இருக்கிறதுன்னு தெரிந்தால் அவர்களையெல்லாம் அழைத்து திருமாலை பத்தி விளக்குங்கள், எம்பெருமானுடைய அந்த பரத்தம், அவருடைய சௌலபியம், அவருடைய குணங்கள், சேஷ்டிதங்கள் இதையெல்லாம் ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் விளக்கி கூறுங்கள் என்று யதிராஜர் அன்று ஏற்படுத்தினார். அதை தம்முடைய முக்கியமான பணியாக கொண்டு இன்று எழுந்தருளிருக்கக்கூடிய யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அன்று ராமானுஜர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை இன்றும் இவர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி வலைத்தளம் மூலமாகவும் பல அன்பர்கள் விருப்பமுடையவர்கள் அவர்களுக்கு இதை வழங்குகிறார் என்று மட்டுமல்லவே இப்ப விருப்பம் இல்லாதவர்களுக்கும் விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்று ராமானுஜர் சொன்னது விருப்பம் உடையவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று. ஆனா இப்ப விருப்பத்தையே வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலம் ஏற்பட்டு விட்டது. அப்ப அவர்களுக்கெல்லாம் முதல்ல இந்த இதுல ஒரு ஆசைய விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டுமே. இப்படியெல்லாம் கண்ணன் விளையாடினான், இவ்வளவு சேட்டைகளை புரிந்திருக்கிறான், ஆழ்வார்கள்லாம் இப்படி ஈடுபடுகிறார்கள்ங்கிற இந்த விஷயம் இது முதல்ல தெரிய வந்தால்தான் விருப்பத்தை வளர்க்க முடியும். அப்ப இதை எப்படியாவது மற்றையோர்களுக்கு, உதாசீனர்களுக்கு, சாமானியப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் இந்த அர்த்தம் போய் சேர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே இப்படி வலைத்தளம் மூலமாகவாவது திவ்ய பிரபந்த அர்த்தங்கள் அனைவருக்கும் போய் கிட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரு முயற்சி நோக்கத்தோடு திவ்ய பிரபந்த தாரா என்கிற தலைப்பிலே வரிசையாக திவ்ய பிரபந்த அர்த்தங்கள் அது பல வித்வான்களை கொண்டு இந்த மேடையிலே தினமுமாக அதை உபதேசிக்கும்படி யதிராஜ ராமானுஜ நாராயண ஜீயர் சுவாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய திருவுள்ளத்திற்கும் அவருடைய திருவடிகளுக்கும் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியேனுக்கு இப்பொழுது விடப்பட்டிருக்கிற தலைப்பு பெரியாழ்வார் திருமொழியிலே 2ஆம் பத்திலே 2வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய சாரத்தை சுருக்கமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு இடப்பட்ட நியமனம். அதை சிரசா வகித்து கொண்டு யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்துல விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். பெரியாழ்வார் திருமொழி, ஆழ்வாருக்கு இருக்கிற பிரபாவத்தை பார்த்தோம். சிறந்த ஒப்பற்ற ஞானம் கொண்டிருப்பவர், அதே சமயத்துல எம்பெருமான் என்றால் கலங்கி வயிறு பிடித்து கொண்டு பல்லாண்டு பாடுபவர். அப்ப இவருடைய பாசுரங்கள் எல்லாமே மங்களாசாசன பரமாகத்தான் அமைந்திருக்கும். பெரியாழ்வார் திருமொழியின் அமைந்திருக்கக்கூடிய இதுல ஒவ்வொரு பாசுரமுமே தொட்டு தொட்டு பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அதே விஷயத்தை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதிலே இப்ப பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்தினுடைய 2வது பதிகம், அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே இரவு முன்னாது உறங்கி நீ போய் இன்னுமுச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வைரசைந்தாய் வனமலைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய்மடுத்து திலை துதைத்து பருகிடாயே என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். இந்த பதிகத்திற்கு வியாக்கியானத்தை சாதிக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானத்தை அருளி செய்தவர் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை. ஆனால் அவர் அருளி செய்த வியாக்கியானம் இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு கரையானுக்கு இலக்காகி விட்டது. எப்போ மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருக்கிற காலத்திற்கு முன்பே, அதற்கும் முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய காலம், அவர் சாதித்த அந்த வியாக்கியானம் அப்பொழுதே கிட்ட பெறவில்லை. அது கரையான் அரித்து விட்டது. இப்ப இந்த காலம் மாதிரி பல சுவடிகளோ பல இடங்கள்ல அதை சேகரித்து வைப்பதோ எந்த சௌகரியம் இல்லாத ஒரு காலம் அல்லவா. அதனால இருந்த ஒரு சில சுவடிகளும் இந்த கரையானுக்கு இலக்காகி போக பெரியாழ்வார் திருமொழியினுடைய அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? அதற்காகவே
விஷதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள் தம்முடைய பரம கருணையோடு இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அவரும் எப்பேற்பட்ட ஆர்ஜவ குணமுடையவர்னா, எந்த பகுதிக்கு ஆழ்வார் அதாவது இந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் கிட்டப்பெறவில்லையோ அந்த பகுதி வரைக்கும் தான் நான் உபதேசிப்பேன். அதற்கு மேற்கொண்டு ஒரு ஆச்சாரியர் சாதித்து விட்டார் என்றால் அதற்கு மேல என்னுடைய வார்த்தை என்பதே கூடாது என்று அவ்வளவு நேர்மையோடு எந்த இடத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் கிட்டப்பெறவில்லையோ அதற்கு மட்டும் வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அப்ப இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த பதிகத்திற்கும் சுவாமி மணவாள மாமணிகள் அருளி இருக்கிற வியாக்கியானம். அது மட்டும் அல்லாது மாமணிகளுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அவருடைய திருநாமத்திலே திருவாய்மொழி பிள்ளை ஸ்வாபதேசார்த்தம் என்ன ஒரு வியாக்கியான நூல் கிடைக்கிறது. ஸ்வாபதேசம் பாசுரங்களுக்கு மேலெழுந்த வாரியான பொருள், அந்யாபதேசம் என்று பெயர். அதற்கு உள்ளுரை பொருள், இன்னென்ன பாசுரத்துக்கு உட்கருத்து என்ன, இதை உள்ளத்திலே கொண்டுதான் ஆழ்வார் இப்படி அருளி செய்கிறார் என்ன ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உட்கருத்து உண்டு. மேலெழுந்த வாரிய பாசுரத்தை பார்த்தால் அப்படி ரொம்ப ரசனையோடு அனுபவமாக இருக்கும், இது அந்யாபதேசம். ஆனா உள்ளுரை பொருள் ஸ்வ அபதேசம் ஸ்வாபதேசம் என்று தெரிவிப்பார்கள். அதை திருவாய்மொழி பிள்ளை உபதேசிக்க திருவாய்மொழி பிள்ளையினுடைய வம்சஸ்தவர்கள் யாராவது ஒருத்தர் அத்தை ஈடுபடுத்தி இருக்கலாம். அதனால திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஸ்வாபதேசார்த்த வியாக்கியானம் என்று கிட்டுகிறது. இந்த இரண்டையும் கொண்டு சுருக்கமாக இந்த பதிகத்தினுடைய சாரத்தை அனுபவிக்கலாம். அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே என்று கண்ணனை துயிலெழுப்புகிறார் பெரியாழ்வார். சுவாமி தொண்டரடிப்படியாழ்வார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருளகன்னது காலையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்கழித்தீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்னுலதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று 10 பாசுரங்களிலே திருப்பள்ளி எழுச்சி பாடினார். இது திருவரங்கத்தம்மானுக்கு திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்படியாழ்வார் சமர்ப்பித்தது. என் உபனிஷத்தே தைத்திரிய உபனிஷத்து ஹரி என்ன எம்பெருமானை விழித்து உத்திஷ்ட புருஷ ஹரி, ஹே புருஷனே புருஷோத்தமனே ஹரியே தேவரீர் எழுந்தருளி இப்போ மேற்கொண்டு ஜனங்கள் அடியார்களை கட்டாட்சிக்க வேண்டும். உத்திஷ்ட எழுந்திருப்பாய் துயில் எழுந்திருப்பாய் என்று உபனிஷத்தே எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறது. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று சக்கரவர்த்தி திருமகன் தாசரதியான எம்பெருமான் கௌசலையினுடைய மணிவயிரிலே பிறந்த அந்த ராகவனுக்கு விஸ்வாமித்திரர் அவர் சுப்பிரபாதம் பாடினார். தன்னோடு அழைத்து கொண்டு செல்ற அந்த சமயத்திலே கங்கை கரையிலே அவர் கண் வளர்ந்தருள, ராமனும் லக்ஷ்மணனும் கண் வளர்ந்தருள, அந்த சமயத்திலே வெடியற் காலை பொழுது 4 மணி அருணோதய காலம் ஆகிவிட்டபடியினாலே துயிலெழுப்ப தொடங்கினார். கௌசல்யா சுப்ரஜாராம கௌசல்யா சுப்ரஜாராம என்னமா இந்த கௌசலை இப்பேற்பட்ட குணசாலியான ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறாள், எந்த தாய்க்கும் கிடைக்காத ஒரு பேர் இவளுக்கு கிட்டி இருக்கிறதே, இது ராமனுக்கு பேரா கௌசலைக்கு பேரான்னு தெரியவில்லையே என்று மாற்றி மாற்றி கௌசலையினுடைய அந்த மணிவயிரிலே பிறந்த ராமனே ராமனேன்னு இதையே ஈடுபட்டு சிறந்த ஞானியான விஸ்வாமித்திரர் அவருடைய ஞானத்திற்கு ஒப்பாக இன்னொரு ரிஷியை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவர் இப்ப கலக்கத்தினாலே அப்பேற்பட்ட பரமாத்மாவே இவருடைய மணிவயிற்றில இருந்து கர்ப்பவாசம் இருந்து பிறந்திருக்கிறார்னா இந்த பேரு வேறு எந்த தாய்க்கும் கிட்டவில்லையே. கௌசலை எப்பேற்பட்டவள், அவள் பெற்றெடுத்த ராமன் எப்பேற்பட்ட குணசாலி என்று இதிலேயே ஈடுபட்டு கௌசல்யா சுப்ரஜாராம கௌசல்யா சுப்ரஜாராமன்னு மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி கொண்டிருந்தாராம். எவ்வளவு நேரம்னா 4 மணிக்கு சுப்பிரபாதம் பாட தொடங்கினவர் கௌசல்யா சுப்ரஜாராமன்னு தொடங்கினாராம். 6 மணி 6:30 மணி வரைக்கும் இதையே சொல்லி கொண்டிருந்தாராம். அதற்கப்புறம் தான் பொழுது ரொம்ப விடிந்து சூரியன் மேலேயே வந்த விட்ட உடனே சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இதோ கிழக்கு திக்கிலே சூரியன் உதித்து விட்டான், ராமா நான் உன்னுடைய திருமேனி அழகிலும் உன்னுடைய சௌலபியத்திலும் ஈடுபட்டு இதோ அருணோதயம் முடிந்து சூரியோதயமே வந்து விட்டது, எழுந்திருப்பாய்னு மேற்கொண்டு ராமபிரானை எழுப்பினார்னு அங்க வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். அப்போ விஸ்வாமித்திரர் பெருமானுடைய பரத்வத்தை நன்கு அறிந்தவர், அதே சமயோட அவருடைய எளிமையில ஈடுபட்டு என்னமழகா இப்படிப்பட்ட ராமன் இங்கே வந்து துயில் கொண்டிருக்கிறான், இவனை எழுப்பி இனி மேற்கொண்டு அவனுக்கு சிறந்த மங்களம் ஏற்பட வேண்டுமே, அவன் எழுந்திருந்து ஜனகருடைய அரண்மனைக்கு சென்று சீதா பிராட்டி திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதானே மங்களமான காரியம். அதற்காக துயில் எழுப்பினார். அப்ப விஸ்வாமித்திரர் ராமபிரானை துயில் எழுப்பினார். அதே போல அன்றொரு நாள் கண்ணன் யசோதை நடத்துல வளர்ந்த சமயத்துல யசோதை துயில் எழுப்பி இருப்பாளே, அந்த அனுபவத்தை தான் இப்ப பெரியாழ்வார் நமக்காக வழங்குகிறார். முதல்ல தாம் அனுபவித்தார். ஆழ்வார்கள் எல்லோருமே
முதலிலே தாங்கள் நன்றாக அந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். பெருமான் என்னென்ன காட்டி கொடுக்கிறாரோ காட்டி கொடுப்பது அத்தனையும் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அது உள்ளடங்காமல் தங்களுடைய வாய் வழியே புறப்பட்டு சொற்களாக வடிகின்றன. இந்த பாசுரங்கள்லாம் என்னன்னா வெறும் பாடல்கள் அல்ல. கவிஞர்கள் கவிதை எழுதுகிறார்கள்னா தங்கள் புத்தியில நிறைய சிந்தித்து இதை இப்படி எழுதினால் நன்னா இருக்கும்னு உட்கார்ந்து யோசித்து எழுதுவார்கள். அதை போல எந்த ஆழ்வாரும் இந்த வரி இப்படி இருக்கணும், இந்த வரி இப்படி இருக்கணும், எழுத்து சீர் தலை அடி இதெல்லாம் பார்த்து சரியா இதை அமைத்து பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார்களானா இதெல்லாம் அருளி செயல் என்று தெரிவிக்கப்படுகிறது. அருளாலே பிறந்தது மயர்வர மதிநலம். எம்பெருமான் அஞ்ஞானம் அறிவின்மையை போக்கி தம்மை பற்றின சிறந்த ஞானத்தை கொடுத்தாராம். அந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னா வைகுந்தத்துல நித்திய சூரிகளுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும். அவர்களுக்கு அறிவின்மையே கிடையாதா? சம்சார சம்பந்தம் இல்லை, தாழ்ந்த இந்த பிராகிருதமான உடலினுடைய தொடர்பில்லை. இப்ப அவர்களுக்கு எவ்வளவு தெளிந்த ஞானம் இருக்குமோ அந்த ஞானத்தை சம்சார மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவனுடைய மொத்த அனாதிகாலமான கர்மம் அதனாலேயே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அறிவின்மை இது அனைத்தையும் தொலைத்து பெருமான் தன்னுடைய நிருகேதுக கடாட்சம் எந்த ஒரு அவனிடத்துல எந்த கைமுதலையும் எதிர்பாராமல் தன்னுடைய பூர்ணமான கருணையினாலே அனுகிரகித்தார். நம்மை பற்றி தெளிவாக காட்டினார். காட்ட அதை அப்படியே அனுபவித்தவர்கள் நிறைய திருவுள்ளம் நிறைகிறது. எப்படி ஒரு தடாகமானது ஒரு நதியானது நீராலே நிரம்பித்து என்னால் அப்ப வாசலை திறந்து விடணுமா? அப்பதானே அது வெளியில புறப்படும். மதக திறந்து விட்டால் மேற்கொண்டு அது எங்கு அந்த வாய்க்கால் வழியாக சென்று கடல்ல சேரும். ஆனால் அப்படி மதகு திறக்கப்படாமல் இருந்தால் பக்கத்துல இருக்கிற கரையெல்லாம் அழிந்து ஊருக்குள்ளெல்லாம் போய் பிரவேசித்து அனைத்தையுமே அழித்து விடுமே. அதே போலத்தான் ஆழ்வார்கள் திருவுள்ளத்தில நிறைத்து கொண்டார்கள். நிறைத்து கொண்டதை தங்களோடு வைத்துக் கொள்ளாமல் நமக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்கனி தனி அருந்தான் தமிழர்கள் தெரிவிப்பது உண்டு. ஏக ஸ்வாதுன புஞ்சீத, இது வடமொழியில இருக்கக்கூடிய வாக்கியம். ஸ்வாது நல்ல இனிமையான பொருள், ரொம்ப சுவையான ஒரு இனிப்பான ஒரு வஸ்து கையில கிடைத்ததுன்னா நாம மட்டும் அனுபவித்தால் அதனுடைய பெருமையே நமக்கு தெரியாது, முழு அனுபவம் நமக்கு கிட்டாது, முழு ஆனந்தமும் நமக்கு ஏற்படாது. அதை 2 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தால் அவர் நம்மிடத்துல சொல்லுவார், ஆஹா என்னமா இருந்தது அப்படின்னு அவர் கூற, நாமும் அது அப்படி இருந்ததுன்னு மேல அதை அனுபவிக்க, இப்படி 4 பேரோடு பகிர்ந்து கொண்டால்தான் இந்த அனுபவம்ங்கிறது இன்னும் ரசிக்கும், முழுமையாகவும் நமக்கு கிட்டும். அதே போல இப்ப கிருஷ்ண அனுபவமோ எம்பெருமான பற்றின அனுபவமோ எவ்வளவு சிறந்த இனிப்பான வஸ்து. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு ஆழ்வார்கள் அப்படி அனுபவித்ததை தங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் உலக மக்களும் இத்தை அறிந்து அவர்களும் எம்பெருமானிடத்துல பக்தியோடு ஈடுபட்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினாலே இத்தை பாசுரங்களாக அருளி செய்தார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் கிருஷ்ணானுபவத்துல மிகவும் தலை சிறந்தவராம். அதைத்தான் முதல்ல தொடக்கத்துல வியாக்கியானத்துல காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். ஆழ்வார்கள் எல்லாரும் கிருஷ்ணாவதார பிரபணராய் இருந்தார்களே ஆகிலும் அவர்கள் எல்லாரையும் போல் அன்றிக்கே கிருஷ்ணாவதாரத்திலே அதிப்பிரபணராய், இது பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பெருமையை முதல்ல காட்டுகிறார். எல்லா ஆழ்வார்களுமே கண்ணனிடத்துல மிகவும் ஈடுபட்டவர்கள் தான். கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்காத ஆழ்வார்கள்னு ஒரு ஆழ்வார் உண்டான்னா ஆனானப்பட்ட மதுரகவி ஆழ்வார் தேவுமத்தரியன் குருகூர் நம்பி எனக்கு நம்மாழ்வார் தான் தெய்வம்னு சொன்னவர் முதல் பாசுரத்துல கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அந்த கண்ணன் எப்படித்தான் இந்த யசோதையின் இடத்துல கட்டுப்பட்டான்னு தெரியவில்லையே. இந்த ஜகத்தையே படைக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு ஆய்ச்சி யசோதையின் இடத்துல இப்படி கட்டுப்படுவனா? இது ரொம்ப மாயமா இருக்கே, ஆச்சரியமா இருக்கேன்னு அதுல ஈடுபடுகிறாருன்னா அப்படி மதுரகவியாழ்வாரே கண்ணன் இடத்துல இப்படி ஈடுபடுகிறார் என்றால் அப்ப ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில ஒதுங்கினவர் கூட கிருஷ்ணானுபவத்தை செய்திருக்கிறாரே. இப்படி அனைவரும் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டார்கள் ஆகிலும் ஆனால் பெரியாழ்வார் என்னன்னா அவர்கள் எல்லாரையும் போலன்றிக்கே கிருஷ்ணாவதாரத்திலே அதிப்பிரவணராய், இவருடைய பிராவண்யம் இன்னும் அளவு கடந்திருந்ததாம். மற்றையோர்களுக்கெல்லாம் இருந்தது, ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய பிராவண்யம் அன்பு எல்லை கடந்து போனது. அதனால என்ன செய்தார்? கண்ணனுக்கு எந்த குலம் பிடிக்குமோ அந்த குலத்திற்கு நாம் மாற வேண்டும். இதுதான் பெரியாழ்வாருக்கும் பணி, அவருடைய திருமகளான ஆண்டாளுக்கும் பணி. கண்ணனுக்கு எந்த குலம் மிகவும் பிடிக்கும்? ஒருத்தி மகனாய் பிறந்தவன் வசுதேவன் க்ஷத்திரிய குலத்துல பிறந்தான். ஆனா அந்த குலம் வேண்டாம், இன்னும் யாரானும் தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களான்னு அப்படி சற்று நோக்கி பார்த்தால் அக்கறையிலே கோகுலத்திலே இடையர்கள் இருந்தார்கள். வலக்கை இடதுகை எதுன்னு தெரியாது, எது வலதுகை எது இடதுகைன்னு தெரியாதான். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றால்
இன்னும் அந்த எளிமையானவர்கள் தன்னுடைய எளிமை குணத்தை தாழ்ந்தவர்களிடத்துல நன்றாக வெளிப்படுத்தலாம் என்பதற்காகவே கண்ணன் இடைக்குலத்திலே போய் சேர்ந்தானா? சரி, நான் மட்டும் எதற்கு இந்த குலத்துல இருக்கணும்? சிறந்த பிராமண வைதிகோத்தம குலத்தில பிறந்திருக்கிறார். வேயர் குலத்தில பிறந்திருக்கக்கூடிய பெரியாழ்வார் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார். நானும் ஒரு கோபன், நானும் ஒரு இடையன் என்று தன்னையே நினைத்து கொண்டு அந்த காலத்திலே கண்ணன் வாழ்ந்த சமயத்திலே தானும் ஒரு இடையனாக இருந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும்னு பார்த்தார். அது இன்னும் பக்தி முற்றியது. அந்த யசோதை தான் இன்னும் கண்ணனுக்கு நெருக்கமானவர். எத்தனைதான் ஆயர்கள், ஆயர்குலத்துல எத்தனையோ ஆயர்கள் இடைப்பெண்கள் இருந்தாலும் யார் கண்ணனுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார்னா அது தாயான யசோதை தானே. அவள் தான் பால் கொடுத்து சீராட்டி வளர்த்தி இத்தனையும் செய்திருக்கிறார். அப்ப அந்த நிலையை நாம அடைந்து யசோதை பாவனையிலே கண்ணன் அனுபவித்தால்தான் கிருஷ்ணானுபவம் முழுக்க நமக்கு கிடைக்கும் என்பதற்காக தன்னையே அந்த ஆய்ச்சியாக யசோதையாக கொண்டு போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று தாமே தெரிவிக்கிறாரே. எல்லா போகத்தையும் பெற்றாராம். எப்படி பெற்றார்? யசோதை பெறாத போகம் அனுபவத்தை கூட இவர் பெற்றிருக்கிறார் பெரியாழ்வார் கண்ணனிடத்திலிருந்து. ஆக அப்படி கிருஷ்ணானுபவத்திலே மிகவும் திளைத்தார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு தொடங்கி கிருஷ்ண அவதாரத்தை 10 பாசுரங்கள்ல விளக்கினார். அடுத்து 20 பாசுரங்களிலே சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி என்று தொடங்கி காணீரே காணீரேன்னு தான் கண்டது மட்டும் இல்லாமல் அனைவரையும் அழைத்து எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்டு அனுபவியுங்கள். அவனுடைய திரு விரல்கள், திரு பாதம், திரு முட்டி, திரு முழந்தால், திரு தொடைகள், அவனுடைய திருவயிறு, திரு நாபிக்கமலம் என்று வரிசையா பாதாதி கேசாந்தமாக அவனுடைய திரு முடி அழகு வரைக்கும் அத்தனையும் விவரித்தார். சுவாமி பெரியாழ்வார் இப்படி அழகா விவரிக்கலாமோ? எங்கேயாவது கண்ணச்சல் பட்டு விடுமோ, திருஷ்டி பட்டு விடுமோன்னு முதல்ல பயந்து பல்லாண்டு பாடினவர் போய் என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு, ஊர்ல எல்லாரும் வந்து பாருங்கள் பாருங்கள்னு காட்டுகிறாரேன்னா இது மங்களாசாசனத்தினுடைய அந்த உச்சத்துல இருந்து தெரிவிக்கிறார். ஏன்னா இப்பேற்பட்ட அழகுக்கு தான் ஒருவர் பல்லாண்டு பாடினால் போராதான், தான் ஒருவர் திருஷ்டி சுத்தி போட்டால் போராதான். இந்த அழகு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து இவனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு இத்தனை பேரும் சேர்ந்து பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தால்தான் அவருக்கு இருக்கக்கூடிய அழகுக்கு ஓரளவுக்காவது மங்களாசாசனம் செய்தமை என்று ஏற்படுமா. அவரிடத்துல அழகோ எல்லை இல்லாமல் இருக்கு. நான் ஒருத்தன் பல்லாண்டு பாடினா போருமா? அப்ப என்னை போல இன்னும் கூட இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்களும் ஒன்று சேர்ந்து இந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினால் சரி ஓரளவுக்கு பெருமானுக்கு உண்மையாகவே மங்களாசாசனம் செய்ததாக ஆகும் என்று கொண்டுதான் அனைவரையும் அழைத்து நீங்களும் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று அழைத்து காட்டினார். இது 2வது பதிகம் ஆயிற்று. அப்புறம் மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ என்று எம்பெருமானை தொட்டிலே கிடாத்தி அவனுக்கு தாலேலோ தாலேலோன்னு பாட்டு பாடினார், பல்லாண்டு பாடினார். கண்ணனம்பெருமான துயில் கொள்ள 10 பாசுரங்கள். யார் யார் தேவதைகள் எல்லாம் வந்து என்னென்ன கொடுத்தார்கள்? கண்ணனே பரமாத்மாவே வந்து அவதரித்திருக்கிறார்னா இப்ப மற்ற தேவதைகள்லாம் வெறுமனே இருப்பார்களா? தங்களாலே இயன்ற ஒரு தொண்டை செய்ய வேண்டும் என்று அனைத்து 33 கோடி தேவர்களும் இப்ப கோகுலத்தை சுத்தி நின்று கொண்டு கண்ணனுக்கு விசிறி கொடுக்கிறேன், நான் வஸ்திரம் கொடுக்கிறேன், நான் புஷ்பம் கொடுக்கிறேன், நான் இன்னொன்னு தரேன்னு ஒவ்வொருத்தரா வந்து கொடுக்கிறாராம். இதெல்லாம் ஆழ்வார் விவரித்தார். இதற்கு அடுத்து உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா என்று ஆரம்பித்து எம்பெருமானை ஆடச் சொல்லுகிறார். ஆடுக ஆடுகவே. முதல் 3 பதிகங்கள் தாம் யசோத பாவனையிலிருந்து அனுபவித்தாரா? இப்ப அதற்கு மேலே கிருஷ்ணன் அவர் செய்யக்கூடிய சேஷ்டிதங்களை எல்லாம் விளக்குகிறார். அவர் வரிசையா என்னென்ன செய்தார்? தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அலைகின்றான். இப்ப தவழ ஆரம்பித்தாராம். ஆரம்பித்து அப்படி தரையில தவழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்புலி சந்திரா என்று வானத்துல இருக்கக்கூடிய சந்திரனை அழைத்து நீ இதோ என் கண்ணனை நோக்கிப்பார், உன் முகத்துல கண் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, இப்பேற்பட்ட அழகான கண்ணனை விட்டு நீ எங்கு செல்லுகிறாய், இவனை அனுபவிப்பாய் அனுபவிப்பாய்ன்னு அம்புலி அழைத்தல். அப்ப கண்ணன் சந்திரன் வேணும் பிடித்து கொடுன்னு கேட்கிற மாதிரியான ஒரு அனுபவம். அதற்காக பெரியாழ்வார் அந்த சந்திரனை அழைத்து இங்கே கண்டு சேவி அனுபவின்னு தெரிவிக்கிறார். சந்திரன் அழைத்தது மேலெழுந்த வாரியான பாசுரார்த்தம். திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேசத்துல என்ன காட்டுகிறார்னா மாமதி இளமாமதி என்றெல்லாம் யார் அழைக்கிறாருன்னா நம்மைத்தான் அழைக்கிறாராம். நாமெல்லாம் யாரு? ஜீவாத்மாக்கள், ஞான ஸ்வரூபம் தானே. நாம் அனைவருமே ஞான வடிவமாகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே எம்பெருமானுடைய அந்த சேஷத்துவ ஞானத்தை கொண்டிருப்பவர்கள். எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அடிமை என்ற அந்த ஞானம், அந்த ஞானமே ஒரு வடிவம் கொண்டிருப்பதாகத்தான் இந்த ஜீவாத்மா இருக்கிறோம்.
ஜீவாத்மா எல்லாருமே ஞான வடிவம், ஞான குணகம், ஞான ஸ்வரூபமா. மதி, மதினா அறிவு, அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களேன்னு நம்மை அழைத்து எங்கெங்கோ உலக விஷயங்கள்ல தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே, அத்தை விடுங்கள், கண்ணனை அனுபவியுங்கள் என்று நம்மை அழைத்து கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தார். அதற்கு அடுத்து மேல உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிறாங்கிற பதிகம், இது 5வது பதிகம். அதுல எம்பெருமான் இப்போ ஆடத் தொடங்குகிறார். அப்படி தலையை அசைத்து அசைத்து ஆடுகிறார். கண்ணா ஆடுக ஆடுகவே, ஆடுக சங்கீரை ஆடுக சங்கீரை என்று எம்பெருமான ஆடச் சொன்னார். நம்முடைய நாயகனே, நான்மறையின் பொருளே என்று 4 வேதங்கள் அனைத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர். யாரோ சாதாரணப்பட்ட குழந்தைன்னு நினைக்க வேண்டாம். வேதாந்தங்களாலே பிரம்மம் பரமாத்மா என்று கோஷிக்கப்படக்கூடிய எம்பெருமான் புருஷோத்தமன் இங்கு கண்ணனாக அவதரிக்கிறார் என்று இவர்தான் திவ்ய தேசங்கள்ல எல்லாம் எழுந்தருள் இருக்கிறார். திருக்குறுங்குடி முதலான பல திவ்ய தேசங்கள் என்ன எல்லா திருமலை திருவரங்கம்னு எல்லா இடத்துலயும் எழுந்தருள் இருப்பவன் இந்த கண்ணன் தான் என்று அந்த கண்ணனுடைய பெருமைகளை சொல்லி இவனே பற்ற தகுந்தவன். ஏன்னா இவர்தான் ஆசிரித்த பாரதந்திரியம் கொண்டிருக்கிறான். பரமாத்மா யாருன்னா இதோ ஜகத்தை படைத்தவர், அதே மாதிரி ஜகத்தை காப்பவர், இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பவர், திருமகளுக்கு கேழ்வனாயிருப்பவர், இன்னும் பல அடையாளங்கள் இருக்கா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பரமாத்மா யார், நாம பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, இதோ யார் ஒருவன் தன்னுடைய அடியவனுக்கு வசப்பட்டு ஒரு யசோதை ஆடுக சங்கீரைன்னு சொன்னா, அம்மா சொல்லிட்டா நான் கையை கொட்டிட்டு இப்படி இப்படி ஆடணும்னு ஆடுகிறான்னா, இதுதானே ஆசிரித பாரதந்திரியம். இந்த ஆசிரித பாரதந்திரியம் அடியானிடத்துல தன்னையே அடிமைப்படுத்தி கொண்டு இவன் சொல்லுவதை நான் கேட்டு நடக்கிறேன்னு ஒருவன் இருக்கிறான்னா இவர் தான் சுவாமி பரமாத்மா. பரமாத்மாவுக்கு இது முக்கியமான அடையாளம் என்னத்தை தெரிவிக்கிறார். அப்போ ஆடுக சங்கீரை என்கிற வியாஜம் முதலாக இப்படி அந்த எம்பெருமான் சொல் வழுவாத ஆசிரித பாரதந்திரியம் தோன்றும்படியும், எம்பெருமானுடைய ஆசிரித பாரதந்திரியம் பரமாத்மாவுக்கு முக்கியமான குணம். நாம யாரை பற்ற வேண்டும், பரமாத்மாவை பற்ற வேண்டும். அந்த பரமாத்மா எப்படி இருக்கிறாருன்னா தன்னுடைய அடியவனுக்கு தான் வசப்பட்டவனாக இருக்கிறான். அடியவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை கேட்டு அப்படியே நடக்கிறான். ஒரு அர்ஜுனன் தேரை இங்க நிறுத்துன்னா நிறுத்துகிறார், செலுத்துனா செலுத்துகிறார். அப்ப ஆசிரித்த பரதந்திரம் தானே கண்ணன். அதை சிறு பிராயத்துல யசோதனிடத்திலே நடத்தி காட்டினார். கண்ணா ஆடுன்னா உடனே ஆடி காண்பித்தார். அந்த அனுபவத்தை எல்லாம் 10 பாசுரங்கள்ல பெரியாழ்வார் அனுபவித்தார். அதற்கு அடுத்து எம்பெருமானை தளர்நடை நடவானோ, சப்பானி கொட்டாய் சப்பானிங்கிறார். கைகளை இப்படி இப்படி சேர்த்து கை கொட்டி விளையாடுதல், தளர்நடை நடத்தல், அப்படி ஆடி அசைந்து தளர்நடை நடக்க வேண்டும். அச்சோ வச்சோ என்று தன்னை கட்டி கொள்ள வேண்டும். புறம் புல்குவான், முன்பக்கமா அணைத்து கொள்ளுவது அச்சோ அச்சோன்னு அழைத்தது. புறம் புல்குவான்னா பின்பக்கமாக முதுகுல கண்ணனை கட்டி கொள்ளுன்னு அழைக்கிறாராம். இப்படி ஒவ்வொரு பதிகமாக அனுபவித்தார் கண்ணனை. இப்படியெல்லாம் அனுபவித்த உடனே இப்ப பெரியாழ்வாருக்கு மங்களாசாசன பரத்தை அதிகமாகிவிட்டது. சிறு கண்ணனை இப்படியெல்லாம் நம்ம படுத்திட்டோமே, ஏதோ தொட்டில் அப்படி தாளாட்டு பாடினோம், அவர் சயனித்தார், அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தோம் இல்லாமல், கண்ணா எழுந்திருப்பாய், நீ ஆடுக செங்கீரை, என் சொல்லபடி நீ ஆடணும், நல்ல கையை கொட்டி விளையாடணும், தளர் நடை நடக்கணும், அச்சோ அச்சோன்னு என்ன கட்டிக்கணும், பின்னாடி கட்டிக்கணும், இப்படியெல்லாம் நான் கேட்டேனே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு சிறு குழந்தை பிஞ்சு விரல் பிஞ்சு தாமரை போன்ற அந்த மென்மை கொண்டிருக்கக்கூடிய கைகளாலே இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய சொல்லிவிட்டேனே, என்ன பெரிய காரியமா? கை கொட்ட சொன்னது பெரிய காரியமா? முன்னாடி நடந்துவான்னு சொன்னது பெரிய காரியமா? என்ன அணைத்துக்கோன்னு சொன்னேனே, அது அதை விட முட்டாள்தனம். நான் எவ்வளவு கடினமானவன், கடினமான என்னுடைய உடல் அவருடைய மென்மையான உடல் திருமேனி திருக்கைகளால தீண்டினால் அதற்கு என்ன வாட்டம் வருமோ, இப்படி என்னை அணைத்து கொண்டு இதெல்லாம் செய்ய சொல்லி விட்டேனே. அவன் இவை செய்ய செய்ய அவற்றுக்கு திருவடிகள் நோம். அந்த பிஞ்சு திருவிரல்கள் திருவடிகளுக்கு என்ன ஒரு ஆயாசம் ஏற்பட்டிருக்குமோ, என்ன வலித்திருக்குமோ தெரியவில்லையே. தளர்நடையில் விழுந்தெழுந்திருக்கையாலே திருமேனி நோம். தளர்நடை நடக்க சொன்ன இப்பதான் 6-7 மாசம் ஆறுது. அப்பவே 8 மாசத்திலேயே தளர்நடை நடக்க சொன்னா முடியுமா? அந்த குழந்தை எழுந்துக்கிறது விழருது, எழுந்துக்கிறது விழருது. ஐயோ முட்டிக்கு என்ன ஆயிருக்குமோ, அவருடைய திருமேனிக்கு என்ன ஆயிருக்குமோ, விழுந்து எழுந்திருக்கையாலே திருமேனி நோம். அபராகிருதமான திருமேனிக்கு இதெல்லாம் தாங்குமா? யோ இப்படி பண்ண சொல்லி விட்டேனேன்னு மிகவும் வருந்தினார் பெரியாழ்வார். திருமேனியின் வன்மை என்று நினைத்து தம்முடைய திருமேனி, நான் எவ்வளவு கடினமானவன், ரொம்ப வன்மையானவன், ரொம்ப முரடானவன், என்ன போய் அந்த கண்ணன் தன்னுடைய சுகுமாரமான மென்மையான திருமேனியால அணைத்து கொண்டால் இது எங்கேயானும் தாங்குமா? அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் வருத்தத்தை என்னோ கொடுத்திருக்கும் என்று பயப்பட திருமார்பு நோம் என்று அஞ்சி நாம் பிரார்த்தித்து என்ன காரியம் செய்தோம்? ஐயோ நாம என்ன காரியம் செய்துட்டோம்?
மங்களாசாசன பரத்தைன்னு பேர் வைத்து கொண்டு கடைசியில அவருக்கு எல்லாமே இப்ப கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கோம், வருத்தத்தை தான் அதிகரித்திருக்கிறோம், அவருக்கு எவ்வளவு ஆயாசம் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்கும் என்று இப்ப வருந்தினார். அதற்காகத்தான் எம்பெருமான் என்ன செய்தானா, அப்பூச்சி காட்டினான். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தூத்த பொறையுடை மன்னர்க்காய் பத்தூர் பராதன்னு பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்ன. இது இரண்டாம் பத்தினுடைய முதல் பதிகம். அதுல எம்பெருமான் அப்பூச்சி காட்டுதல்ங்கிற விளையாட்டை நடத்தி காட்டினான். அப்பூச்சி காட்டுதல்னா இந்த கண் ரெப்பைகளை அப்படி திருப்பி அதை மற்ற பசங்களோடு விளையாடும் பொழுது அப்படி காட்டினால் அவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள், ஏதோ கண்ணில் பூச்சி பறக்கிறதா அப்படின்னு அவர்கள்லாம் பயப்பட வைக்க சற்று நேரமான பிற்பாடு மீண்டும் ரெப்பைகளை திருப்பி கொண்டு சாதாரண குழந்தைய போல கண்ணன் காமிப்பானா. இது அப்பூச்சி விளையாடுதல் என்று விவரித்தார். ஆனா பரமாத்மா கண்ணனா பிறந்திருக்கிறார்னா இப்படியா ரெப்பையை திருப்பி விளையாடுவார்? அப்ப இவருக்கு ஏற்றார் போல அப்பூச்சி காட்டுதல் என்ன? அதைத்தான் எம்பாருங்கிற ஆச்சாரியர் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல அவதரித்த சிறந்த ஆச்சாரியர் கோவிந்தர் என்ன திருநாமம். சுவாமி ராமானுசருடைய திருத்தம்பிங்கிற முறையில அவர் அமைந்திருக்கிறார். சிறிய தாயாருடைய பிள்ளை. அவர் அற்புதமாக விளக்குவரான். அப்பூச்சி காட்டுதல்னா என்ன? திடீரென்று தன்னுடைய 2 புஜங்களை அப்படி மேல காட்டுவான். சதுர்புஜங்களோடு கண்ணன் அவதரித்தான். சங்ககதார் யுதாயுத் ஆயுதம் என்று அவதரிக்கிற சமயத்திலேயே 4 திருத்தோள்களோடு அவதரித்தான். தேவகி மாதா பிரார்த்தித்தாள், நீ சாதாரண குழந்தையாக மாறிவிடு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அப்ராக்கிருதமான திவ்யமான திருமேனி எல்லாம் காட்டினால் உடனே கம்சனுக்கு செய்தி போய்விடும், போய் என்னை அழிக்க வந்தவன் இவன் தானு தெரிந்து கொண்டு இப்பொழுதே வந்து விடுவான், நீ இதெல்லாம் மறைத்துக்கொள் என்று சொல்ல உடனே தன்னுடைய அந்த திருத்தோள்களை மறைத்து கொண்டான். ஆனா அடியவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்களோடு விளையாடுகிற சமயத்திலே திடீரென்று 2 கைகளோடு இருக்கக்கூடிய கண்ணன் 4 திருக்கரங்களோடு சேவை சாதிப்பானா. அப்ப மேன்கு 2 திருக்கரங்கள்ல சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்க இதுதான் அப்பூச்சி காட்டி விளையாடுதல். கண்ணனுடைய அப்பூச்சி காட்டுதல் இப்படித்தானே விவரித்தார். அப்ப சங்க சக்கரங்களை காட்டினார்னு ஒரு அர்த்தம் கிட்டியதா? இதை இங்க சுவாபதேசத்துல திருவாய்மொழிப்புள்ள தெரிவிக்கிறார். இவர் இப்படி வரிசையா செய்ய சொன்னோமேன்னு பயந்தாரா? கண்ணனுடைய திருமேனிக்கு என்ன ஆகிவிடுமோன்னு ரொம்ப பயப்பட்டாரா? நீர் ஏன் சுவாமி பயப்படுகிறீர்? இதோ சங்க சக்கரங்கள் இருக்கே, ரொம்ப திண்மையான மல்லாண்ட தென்தோளோடு இருக்கிறேன், சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று தன் நிவிருத்தியர்த்தமாக திருத்தோள்களையும் ஆழ்வார்களையும் காட்ட அவையும் பயாபய ஹேத்துவாகையாலே அவற்றை அமைத்து திருமேனியில் வாட்டத்தை நினைத்து படுக்கை வாய்ப்பாலே உறங்குகிறான் இத்தனை. இப்படி சக்கரத்தாழ்வார் பாஞ்சஜன்ய ஆழ்வார்களை காட்ட அதுக்கும் பயப்பட்டாராம் ஆழ்வார். அவர் எப்படிப்பட்டவர்னா பய நிவிருத்திக்கு பயப்படுவார். மற்றையோர்கள்லாம் இதை பார்த்தா பயம் கெட்டு விடுவார்கள். ஆனா இதுவே இவருக்கு இன்னும் பயம் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஆகிவிட்டது பெரியாழ்வாருக்கு. இந்த சக்கரம் இருக்கே, எப்பொழுதும் கையிலேயே இருந்தா பரவாயில்ல, அது கருதுமிடம் பொருது புனல், எங்கேயானோ ஒரு முதலை அழிக்கணும்னு கையிலிருந்து விடுறார், போய் திரும்பி வரணுமே, அந்த 2-3 க்ஷணத்துல வினாடிக்குள்ள ஏதேனும் ஆபத்து இவருக்கு வந்து விட்டால் யாரு? பரமாத்மாவுக்கு கையிலிருந்து சக்கரம் அப்படி போய் 2 வினாடி திரும்பி வரத்துக்குள்ள இவருக்கு ஆபத்து வந்து விடுவான்னா அதுதான் தாய் அன்பு, தாய் உள்ளம், தாய் பரிவு. அப்படி பரிவோடு இந்த சக்கரம் உன்னோட கையை விட்டு பிரியாம இருக்கணுமே. பாஞ்சசன்யத்தை இருந்து நீ ஊத ஊத நீ இருக்கிற இடத்தை இதுவே வெளிப்படுத்துறது. யார் நீ எங்க இருக்கன்னு தெரியாமல் இருப்பவர்களுக்கு கூட நீயா பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினாய்னா இதோ இங்கதான் நான் இருக்கேன்னு உன்கிட்ட நீயே வெளிப்படுத்திக் கொள்கிறாய். துஷ்டர்கள் எல்லாம் இங்க வருவதற்கு இதுவே காரணமாக ஆகிவிடும். என்ன இதற்கெல்லாம் பயப்பட, மேலும் இந்த சங்க சக்கரங்கள் ஆயுதங்கள், சிறு தாமரை போன்ற இந்த கைகளால இப்ப ஏற்பட்ட ஆயுதங்களை நீயே ஏந்தி கொண்டிருக்கிறாயே. ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் வாழும் வெல்லம் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. நம்மாழ்வார் கலங்குகிறார். இப்படி பெருமானே சதா சர்வ காலம் ஆயுதங்களை பிடித்து கொண்டிருக்கிறாரே. ஒரு பெரிய சக்கரவர்த்தி ராஜான்னா அவருக்கு வேலைக்காரா யாரும் இருக்க மாட்டாளா? இந்த ஆயுதங்களை ஒரு வேலைக்காரா பிடித்து கொண்டு வர மாட்டாளா? அது கூட இல்லாமல் ராஜாதிராஜ சர்வேஷான்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் தாமே ஏந்தி கொண்டிருக்கிறாரே. இதை ஒரு அடியவனான நான் பின்னாடி போய் பிடித்து கொண்டு செல்லுவதற்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடாமல் இருக்கிறாரேன்னு கலங்கினார். இப்படி ஆழ்வார்களை காட்ட அதற்கும் கலங்கின பெரியாழ்வார் சரி இந்த திருமேனி வாட்டத்தை எப்படியான போக்க வேண்டும்னு பார்த்தார். எம்பெருமான் சயனித்து கொண்டான். ஆழ்வீர் கவலைப்படாதியும், இப்ப திருச்சக்கரங்கள் எல்லாம் நான் மறைத்து கொண்டு விட்டேன், சரி என்னுடைய அந்த மென்மைக்கு சேர நான் போய் துயில் கொள்ளுகிறேன்னு போய் சயனித்து கொண்டாராம். அதைத்தான் அவற்றை அமைத்து திருமேனியில் வாட்டத்தை நினைத்து படுக்கை வாய்ப்பாலே உறங்குகிறான் இத்தனை என்ன எம்பெருமான் போய் சயனித்து கொண்டார். இப்ப சயனித்த எம்பெருமானைக்கு துயில் எழுப்பி நீ முலையுண்ணவாராய்ன்னு அழைக்கிறார். அம்மமுன்னாய் துயிலழாயே, இதோ முலைப்பால் தர வேண்டும், தாய்ப்பால் பருக வேண்டுமே. சிறு கண்ணன்
ஒரு வயசுதான் ஆகிறது கண்ணனுக்கு. அந்த தாய்ப்பால் குடித்து அவனுடைய பசியை ஆற்றவிக்க வேண்டும் என்ன அந்த அனுபவத்தையும் பெரியாழ்வார் இந்த 10 பாசுரத்துல விளக்குகிறார். அப்ப கண்ணன் இப்ப சயனித்து கொண்டிருக்கிறார். சயனித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை யசோதையானவள் துயிலெழுப்பி, கண்ணா நீ முலையுண்ண வர வேண்டும், என்னிடத்துல முலைப்பாலை பருக வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடிய ஆச்சரியமான பதிகம். இப்படிப்பட்ட அனுபவம் வேறு எந்த ஆழ்வாருக்குமே கிட்டவில்லை. கண்ணனையே தன்னுடைய சிசு குழந்தையாக கொண்டு எனக்கு பால் சுரக்கிறது. ஆணாக பிறந்த ஆழ்வார் பெரியாழ்வார். ஆனா தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு நாயகி பாவத்திலே, அதுவும் எம்பெருமானுக்கு காதலியாகவோ நாயகியாகவோ இல்லை, எம்பெருமானுக்கே தன்னை தாயாக கொண்டு அவனை குழந்தையாக பாவித்து, இதோ உன்னை நினைத்த மாத்திரத்திலே என்னுடைய இந்த முலைகள் பால் அப்படி பொழிகிறது, இதை நீ அமுது செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே, இரவு முன்னாது உறங்கி நீ போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ, வரவும் காணேன் வயிறசந்தாய் வனமுலைகள் சோர்ந்து பாய, திருவுடைய வாய்மடுத்து திளைத்துதைத்து பருகிடாயே. கண்ணா திளைத்து உதைத்து பருகிடாய். சிறு குழந்தைகள்லாம் பால் குடிக்கணும்னா ரொம்ப சந்தோஷமா குடிக்கும் அல்லவா? கை கால்கள் எல்லாம் உதைத்து கொண்டு அந்த மார்பகத்தை பிடித்து கொண்டு நல்லா ஆர்வத்தோடு சாப்பிடுமா? அதே போலத்தான் இப்ப எம்பெருமானும் அமுது செய்ய வேண்டுமா? திருவுடைய வாய், என்ன அழகான வாய், மகாலட்சுமிக்கே பிடித்த வாய். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன், வாய்ச்சுவையும் நாத்தமும் வெறுப்புத்து கேட்கின்றேன் சொல் ஆழிவெண் சங்கேன்னு பெரியாழ்வாருடைய குமாரத்தியான நாச்சியார், கோதை நாச்சியார் பிரார்த்தித்தாளே, அந்த திருவாயாலே இப்போ திருவுடைய வாய்மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே. தாமரை போன்ற அழகான அந்த திருவாயை திறந்து என்னுடைய மார்பகத்திலே வைத்து இந்த பாலை நீ மடுத்து திளைத்து உதைத்து பருகணும். என்ன அழகா இருக்குன்னு பாலை இனிமையோடு நன்னு ரசித்து சாப்பிட வேண்டுமா? காலாலே உதைத்து உதைத்து அந்த ஆனந்தத்தை கொடுத்து நீ பருக வேண்டும் என்ன அழைக்கிறார். பெருமான் எங்கு சயனித்து கொண்டிருக்கிறார்? ஏதோ ஒரு தூளிலையோ தொட்டிலையோ தானே சயனிக்க பண்ணிருப்பா. இப்ப அதை ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறார்னா, அரவணையாய் ஆயரேரே, அரவு அணையாய் ஆதிசேஷனையே படுக்கையாக கொண்டிருப்பவனேன்னு அழைக்கிறார். சுவாமி ஆதிசேஷன் திருப்பார்கடல்ல அவருக்கு அரவணையா இருப்பார், படுக்கையா இருப்பார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் என்ன அந்த இடத்துல அந்த ஆதிசேஷனுடைய மடியில சயனித்து கொண்டிருப்பார். இங்க இருக்கக்கூடிய கண்ணனுமா அரவணையில துயின் கொண்டிருப்பார்னா, அவர் வந்ததே அங்கிருந்து தானே. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய ஆகதோ மதுராம் புரீம். இது புராண ஸ்லோகம். கண்ணனம்பெருமான் நாராயணன், அவனே ஸ்ரீமான், ஸ்ரீயான மகாலட்சுமியோடு சேர்ந்திருப்பவன், திருமகள் கேழ்வன். அவன் எங்க இருக்கிறான்? க்ஷீரார்ணவ நிகேதனஹா, திருப்பார்கடல்ல சயனித்து கொண்டிருந்தான். ஆனா ஆயர்பாடி கோகுலத்துல ஒரே வெண்ணெய் திரண்டதுன்னு கேட்ட உடனே அங்கிருந்து புறப்பட்டானா. ஆகதோ மதுராம் புரீம், மதுராபுரிக்கு வந்தவன். நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய, ஆதிசேஷ படுக்கையை விட்டுட்டு வந்தான்னு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிறச்ச இங்க இப்ப அரவணையாயின்னு சொல்லலாமோ? இங்க ஆதிசேஷனோட படுத்து கொண்டிருக்கிறார்னா, அவர் விட்டாலும் இவர் விட மாட்டார். லக்ஷ்மணரை விட்டுட்டு போகணும்னு பார்த்தார். பவாம்ஸ்து சக வைதேஹியா கிரீஷானுஷூரம் சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஷ்டதே. உன்னை விட்டு பிரிந்தால் அப்படியே ஜலாத் மத்ஸ்யா திவோத்ருதவ், இந்த ஜலத்தை விட்டு பிரிந்த மீன், நீரை விட்டு விரிந்த மீன் எப்படி துடித்து கொண்டு பிராணனை விட்டுவிடுமோ அதை போல விட்டு விடுவேன், உயிரே தரிக்க மாட்டேன். ராமா உன்னை விட்டு பிரிய முடியாதுன்னு இவர் வலுக்கட்டாயமா பின்னாடி சென்றாரா? அப்ப லக்ஷ்மணரே ராமனை விடலன்னா ஆதிசேஷன் எம்பெருமான விடுவரோ? எம்பெருமான் எப்படி அவதரித்திருந்தாலும் கூடவே இவரும் ஒக்க பிறப்பாராம். எம்பெருமான் எங்கு சயனித்து கொண்டிருந்தாலும் அந்த சயனம், அந்த படுக்கைங்கிறது ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம், ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று கொள்ள வேண்டும். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார் கரவு. திருமாலுக்கு அரவான ஆதிசேஷன் எல்லா நிலைகளிலையும் தொடர்ந்து அடிமை செய்வார். அவர் கண்ணனாக பிறந்திருக்கிற சமயத்தில் அவர் எங்கு சயனித்து கொண்டிருந்தாலும் அந்த சயனம், அந்த படுக்கைங்கிறதும் ஆதிசேஷனுடைய அம்சம்தானா. அதனாலதான் அரவணையாய் என்று தெரிவிக்கிறார். அரவணையாய் ஆயரேரே, ஆதிசேஷனோடு படுத்து படுத்து பழக்கமா, அதனால இங்க அவனை விடாமல் சேர்ந்து இப்படி படுக்கைய மூந்து பார்த்து படுத்து கொண்டிருக்கிறாயே கண்ணா, நீ எழுந்திருப்பாய். அரவணையாய் ஆயரேரே, ஆயர்களுக்குள்ளே தலைவனாக இருக்கக்கூடியவனே. ஆயர் ஏறுனா ஆயர்களுக்குள்ளே ஒரு ரிஷபம், காளைய போன்று இருப்பவனா இந்த கண்ணன். ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே என்று அழைக்கிறார். முலையுண்ண எண்ணாதே, அம்ம முன்னன்னு ஏன் தெரிவிக்கிறார்?
அம்மம்னு சொல்றாரே, முலை உண்ண, பால் உண்ண, பிரசாதம் உண்ண, ஏதானு சொல்லலாமேன்னா அதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாதான். சோறு என்னாலும் பிரசாதம் என்றாலும் அறியான் என்று நினைத்து அம்மம் உண்ண துயிலழாயே என்கிறார். குழந்தைக்கு போய் நீ சோறு உண்ணவா, பிரசாதம் உண்ணவா, நல்ல அடிசுல் உண்ணவா, இதெல்லாம் சொன்னா தெரியுமா? மம்மம் சாப்பிடுறியா, அம்மு சாப்பிடுறியா என்னதானே குழந்தைய விசாரிப்போம், கேட்போம். அந்த பாசத்தோடு அந்த மழலையோடு ஆழ்வார் தெரிவிக்கிறார், அம்மமுன்ன துயிலழாயே, அம்மம் சாப்பிடுவதற்காக நீ எழுந்திருக்க வேண்டும் என்ன பிரார்த்திக்கிறார். அரவணையாய் என்றதுனாலே அந்த படுக்கையினுடைய சுகம், அது நல்ல மெத்தென்ற பஞ்சசயனம்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அதே போல நல்ல நாற்றம், நல்ல குளிர்த்தி, நல்ல மென்மை, நல்ல விசாலமா இருக்கக்கூடிய பரப்பு, நல்ல சுத்தமா இருக்கு, நல்ல அழகோடு இருக்கு, இத்தனை குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த படுக்கைய விட்டு வருவதற்கு எம்பெருமானுக்கு மனதே இல்லையாம். சரி, அதுல படுத்து கொண்டிருந்தாலும் வயிறு வாடுகிறதே கண்ணா, அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயே, நீ எழுந்திருந்து இப்ப இந்த பாலை குடிக்க வேண்டும், என்னிடத்துல பாலை பருக வேண்டும் என்று எழுப்புகிறார். துயில் நித்திரை, எழுகையாவது அது குலைந்து எழுந்திருக்கை. எம்பெருமான் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்னதானே ஆழ்வார் அனுபவித்தார். உறங்குகிறா போல அப்படியே சிந்தை செய்து கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணா, நீ இந்த சிந்தனையை விட்டு ஜெகத்தை ரட்சிப்பதற்காக சிந்தனை செய்கிறாய். இப்ப இந்த கண்ணனாக வந்திருக்கிற சமயத்திலே நீ அவதாரத்திற்கு ஏற்றார் போல என்னிடத்துல பாலையும் பருகி எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சரி, ஏன் இப்ப எழுப்புகிறார்? இரவும் உண்ணாது உறங்கி நீ போய். ராத்திரி கூட எம்பெருமான் அமுது செய்யவே இல்லையாம். நேற்று இரவு நீ அமுது செய்யவே இல்லை. இரவும் உண்ணாது இறங்கி நீ போய். இரவும் உண்ணாது என்றால் என்ன அர்த்தம்? ராத்திரி வேளையில நீ சாப்பிடவில்லைன்னு அர்த்தம். இரவும் உண்ணாது உறங்கி நீ போய் இன்னும் உச்சி கொண்டதாலோ, இன்றும் உச்சி பொழுது வந்து விட்டது. ராத்திரி பொழுது எம்பெருமான் அமுது செய்யவில்லையாம், பால் அமுது செய்யவில்லை. ரொம்ப களைப்பு ஆயாசத்தினாலே போய் படுத்து கொண்டான். அப்ப ராத்திரியெல்லாம் நீ உண்ணவில்லையே கண்ணா, இன்றும் உச்சி பொழுது வந்து விட்டதேன்னு இப்ப பயப்படுகிறார். இப்ப சூரியன் உதயம் தான் ஆகியிருக்கான், காத்தால 6 மணி தான் ஆகியிருக்கு. ஆனா இப்ப ஆழ்வாருக்கு இருக்கிற கலக்கத்தை பார்த்தா இன்றும் உச்சி கொண்டதாலோன்னு தெரிவிக்கிறார். 12 மணி ஆயிடுத்தே கண்ணா, இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையே, ராத்திரியும் சாப்பிடல, இன்னைக்கு பகல் பொழுது முடிந்தும் போய்விட்டது, நீ இன்னும் உணவு அருந்தாமல் இருக்கிறாயே, சிறு குழந்தை உன் வயிறு வாடி விடுமே, இது கூட கவலை இல்லாமல் நீ இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, பகல் உண்டத்தை மறந்தார் போலே காணும். இரவும் உண்ணாதுன்னா ராத்திரி சாப்பிடல, இன்னைக்கு இப்பதான் சூரியன் விடிஞ்சிருக்கு, நேத்திக்கு பகல்ல சாப்பிட்டாரா இல்லையா, சாப்பிட்டாரோ இல்லையோ அத சொல்றாரா பாரு. பகல்ல நீ உண்டாயே கண்ணான்கிறத சொல்ல காணுமா. எது ராத்திரி சாப்பிடலையோ அதைத்தான் இப்ப ஞாபகமா வைத்துக் கொண்டு நீ இரவு உண்ணவில்லையேன்னு அதை கலக்கத்தோடு தெரிவிக்கிறார். இரவும் உண்ணாது உறங்கி நீ போய் இன்னும் உச்சி கொண்டதாலோ. என்னதான் நீ பகல்ல சாப்பிட்டிருந்தாலும் குழந்தைக்கு அப்பப்போது பசிக்கும். அந்தந்த சமயத்துக்கு அப்பப்போ ஆகாரம் எடுத்து கொண்டிருந்தால்தான் நல்ல திடமா ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீ இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் பட்டினி கிடந்து இன்றும் நீ எழுந்திருக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? கன்ற எழுப்ப ஒண்ணாது. என்ன அந்த குழந்தைய போய் வலுக்கட்டாயமா பிடித்து எழுப்பி இருக்கலாம். ராத்திரியே யசோதை நினைத்திருந்தால் கண்ணா எழுந்திருந்துதான் ஆக வேண்டும்னு வலுக்கட்டாயப்படுத்தி எழுப்பி பால் உண்ண கொடுத்திருக்கலாம். ஆனா குழந்தையினுடைய அந்த ஆயாசம், களைப்பு, தன்னையே மறந்து தூங்குகிறதுன்னு பார்த்து போய் அதை உச்சி முகந்து பார்த்து நன்னா தழுவிக்கொண்டு திருஷ்டி தோஷம் படாமல் இருப்பதற்கு எல்லாம் அதை செய்து விட்டு வெறுமனே இருந்து விட்டாளாம். என்ன கன்ற எழுப்பக்கூடாது, அது உள்ளத்துக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கிற மாதிரி, அதை தூக்கத்திலிருந்து அப்படி எழுப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு விட்டேன். கடைசியில என்ன ஆகிவிட்டது? இரவு முழுக்க நீ இப்படியே உறங்கி விட்டாய், இன்றும் பகல் வந்து விட்டது, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே என்று ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். உண்ண வேண்டா என்னும் போதும், சரி ஆகாரம் வேண்டாம், பசி இல்லை, என்னமோ மாந்தமா இருக்கு, பசி இல்லைன்னா எழுந்திருந்து அம்மா எனக்கு வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே, அதையும் செய்யாமல் நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாயே. வரவும் காணேன், வரவும் காணேன்னா நீ முலை உண்ணுவதற்கு வரலாம், ஒண்ணு பால் சாப்பிடுவதற்காக நீ எழுந்து வர வேண்டும். கண்ணா நீயா எழுந்திருந்து வந்திருக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம்ங்கிறதுக்காகவாவது அம்மா இப்ப வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. இந்த இரண்டும் செய்யாமல் நீ கிடக்கிறாயே, வயிறு தளர்ந்து முகம் வாடிற்று என்று எடுத்து அணைத்து கொண்ட வளவிலே. இப்படி அந்த கண்ணனை பார்த்து இப்ப எழுப்பித்தான் ஆகணும் என்று எழுப்பி இரவு முன்னாது உறங்கி நீ போய் இன்று முச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறசைந்தாய். உன்னுடைய வயிறப்பாரு, சின்ன வயிறு. அந்த ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான், அரங்கத்தரவினையான அனைத்தையும் உண்டிருக்கக்கூடிய அந்த வயிறு இப்ப சிறு கண்ணனாக இந்த சமயத்திலே அவருடைய வயிறு வாடி இருக்கிறதாம்.
இப்ப அந்த வாட்டத்தை பார்த்து எனக்கு தானாக இந்த பால் சுரக்கிறது, என்னுடைய மார்பகத்திலே முலையிலே அந்த பால் ஆனது தன்னடையே பெருகுகிறதே. வனமுலைகள் சோர்ந்து பாய கனைத்திலம் கத்தருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்னு பால் சோரன்னு ஆண்டாள் தெரிவித்தாலே, அதே போல அந்த கண்ணுக்குட்டியை நினைத்து பசுமாடுகள் எப்படி பாலை பொழியுமோ அதே மாதிரி என்னுடைய கண்ணுக்குட்டி போல இருக்கக்கூடிய கண்ணா, உன்னை நினைத்து நீ இரவெல்லாம் உண்ணாது ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாயோ, உன்னுடைய ஆயாசம் அந்த களைப்பு இதையெல்லாம் பார்த்து உனக்கு மீண்டும் அந்த சோர்வெல்லாம் போகி நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், நல்ல அந்த ஒரு தெம்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக தானாக என்னிடத்துல இப்ப பால் பாய்கிறது, இதை நீ நன்றாக புசிக்க வேண்டும். வனமுலைகள் சோர்ந்து பாய உனக்கு பசி உண்டாயிருக்க இப்பால் இப்படி வடிந்து போக உண்ணாதொழிவதே. பெருமானே, உமக்கும் பசி இருக்கு, என்னிடத்துலயும் பால் இருக்கு. இது சில குழந்தைகளுக்கு என்ன துர்பாகியம்னா, குழந்தை பெற்று விடுவார்கள், ஆனா தாய்ப்பால் இருக்காது. ஏதோ விலைப்பால் வாங்கித்தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப குழந்தைக்கு பசி இருக்கும், தாயினிடத்துல பால் இருக்காது. இல்ல சில பேருக்கு என்ன ஆகலாம், தாய்க்கு பால் இருக்கும், குழந்தைக்கு பசி இருக்காது. இப்ப கண்ணன் இடத்துல ரெண்டுமே இல்லை பாருங்க. கண்ணனுக்கும் நல்ல பசி இருக்கு, ஏன்னா ராத்திரி எல்லாம் வேற சாப்பிடல, இன்னைக்கும் பகல் வந்து விட்டது. இன்னும் பகல் வந்து விட்டதுன்னா அவர் உச்சி பட்டதுன்னு எப்ப நினைக்கிறாராம், சூரியன் உதயத்திலேயே கொஞ்ச நேரம் தாமதித்துட்டோம்னா இன்னும் கண்ணன் இப்படியே துயில் கொண்டிருப்பார், பகல் வந்தே விடும், இப்பவே பயந்து கொண்டு உச்சி வந்து விட்டதே எழுந்துருன்னு சொல்றார் மங்களாசாசன பரிவு. அப்படி சொல்லி இப்ப உனக்கு பாலை கொடுக்க வேண்டும்னு தயாரா துடித்து கொண்டிருக்கிறார். அப்ப கண்ணனுக்கும் பசி இருக்கு, ஆழ்வாருக்கும் பால் சுரக்கிறது. ரெண்டும் இருக்கிற சமயத்துல இந்த பால் வீணே வடிந்து போகலாமோ? வனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய் மடுத்து திளைத்துதைத்து பருகிடாயே. அழகிய திருப்பவளத்தை மடுத்து இவ்வனமுலையிலே உன்னுடைய திருவுடைய வாய் அபினிவேசம் தோற்றம் அடுத்து ரொம்ப ஆர்வத்தோடு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் கிடைத்தாளேன்ற சந்தோஷத்தோடு தசரதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம் வைகுண்டத்துல இருந்து பார்த்தாராம், யார நமக்கு தாய் தகப்பனா தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தா கீழே இக்ஷ்வாகு குலத்துல உதித்த தசரதனை பார்த்தார், கூட கௌசலைய பார்த்தார். இவர்களை பெற்றோரா தேர்ந்தெடுக்கலாம்னு ரொம்ப விருப்பப்பட்டாராம். மகனொருவருக்கு அல்லாத மாமேனி மாயன் மகனாம் இவன் மகன் தன் காதல் மகனை, இவனுக்கு நான் மகனாக பிறக்கிறேன்னு தேர்ந்தெடுத்தாரா? எவ்வளவு விருப்பம் இருக்கணும். அதே போல இப்ப என்னிடத்துலயும் அந்த விருப்பத்தோடு இவளிடத்துல நான் பால் குடிக்கிறதுக்கு ஒரு பேரு பெற்றேனே என்று எம்பெருமான் பரமாத்மா ஆர்வத்தோடு தம்முடைய திருவாயை வைத்து பருக வேண்டுமா, முழுசி வயிற்றிலே உதைத்து அமுது செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசைதானே, அந்த பிஞ்சு கால்களாலே உதைத்து கொண்டு அது சந்தோஷத்தோடு பாலை குடிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டதை பெரியாழ்வார் இந்த முதல் பாசுரத்துல அற்புதமாக விவரிக்கிறார். இதே போல மேற்கொண்டு பல பாசுரங்கள் சுருக்கமா எத்தனை பாசுரங்களை முடியுமோ அத்தனை அனுபவிக்கலாம். வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை, எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே, முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முலையுணாயே. கண்ணா, நீ முலையுண்ண வர வேண்டும், முத்தனைய முறுவல் செய்து. பால் சாட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே நல்லா ஸ்மிதம் பண்ணணுமா, தன்னுடைய அந்த முத்து பல்வரிசையெல்லாம் தெரியும்படி நல்லா சிரித்து கொண்டு சாப்பிட வேண்டும். ஐயோ இவள் சொல்றாளேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடக்கூடாது, ரொம்ப வருத்தத்தோடு கண்ணை மூடிக்கொண்டு இறுகி கொண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா மலர கட்டாட்சிக்க வேண்டும், முத்து பல்வரிசை தோன்ற ரொம்ப திருப்தியோடு சந்தோஷத்தோடு நீ பருக வேண்டும். மூக்குறிஞ்சி முலையுணாயே, என்ன மூக்கால அப்படி முட்டணுமா. கண்ணுக்குட்டி எல்லாம் போய் பசுமாட்டு மடியில பாலை குடிக்கும் பொழுது எப்படி தன்னுடைய மூக்கால அப்படி முட்டி முட்டி சாப்பிடுறது, அத போல ஒரு தாயான என்னிடத்திலே நீயும் அந்த அபினிவேசம் அந்த ஆர்வத்தோடு அண்ணா என்னுடைய முலைகள்ல மார்பகத்துல முட்டி உன்னுடைய மூக்கால அப்படி உரசி நீ இந்த பாலை உண்ண வேண்டும். சரி, எப்படிப்பட்ட கண்ணன் அவரைத்தான் தெரிவிக்கிறார். வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும். அனைவருக்கும் தெரிந்ததுதான் வைத்த நெய். அது என்ன வைத்த நெய்? வெறும் நெய்ன்னு சொல்லலாம், பால்னு சொல்லலாம், தயிர்னு சொல்லலாம், வெண்ணெய்ன்னு சொல்லலாமே. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விசேஷணத்தை சேர்க்கிறார். வைத்த நெய் என்னால் நறுவெண்ணெய் பழுதர உருக்கி வைத்த நெய்யும் அப்படின்னு இங்க விவரிக்கிறார். பழுதர உருக்கி வைத்த நெய், எல்லா நெய்யும் வைத்த நெய் ஆயிடாது. இது எப்படிப்பட்ட நெய்னா பழுதர, அதுல எந்த விதமான தோஷமும் இல்லாதபடி நல்ல வெண்ணெயா பார்த்து, அந்த வெண்ணெயை வேற நிறைய பார்க்கணும். ஒரு ஊர்ல ஒரு தயிரினுடைய வெண்ணெய் நல்ல வாசனையா இருக்கும், ஒரு தயிரினுடைய வெண்ணெய்னா நல்ல சுவையோடு இருக்கும், ஒரு தயிர் நல்ல வெள்ளவெளேர்னு இருக்கும். இந்த மாதிரி பல குணங்கள் இருக்கே, அந்த வெண்ணெயோடு சேர்த்து வெண்ணெயெல்லாம் நல்லா உருக்கி அதுல இருக்கிற கசடு தோஷத்தை எல்லாம் நீக்கி சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற நெய், அதான் வைத்த நெய்.
பழுதர அனைத்து பழுதுகளையும் நீக்கி உருக்கி வைத்த நெய்யும். அது தோய்ந்து கட்டியா இருக்கக்கூடாது, நெய்யினாலே நல்லா உருக்கி இருக்க வேண்டும். அப்ப உருக்கி வைத்த நெய்யும் காய்ந்த பாலும். நல்லா காய்ச்சி வச்சிருக்கணுமா பால். எவ்வளவு காய்ச்சணும்னா கிட்டத்தட்ட திரட்டு பாலே ஆயிடும், அந்த அளவுக்கு சுண்ட காய்ச்சி வைத்திருக்கக்கூடிய பால். செறிவுற காய்ந்த பாலும், நல்ல செறிவு, நல்ல கட்டியா, ஒரே ஜலமா நீர்க்க இல்லாமல் நல்ல அந்த சத்தோடு இருக்கக்கூடிய பால். அதனால காய்ந்த பாலும், நன்றாக காய்ச்சி வைக்கப்பட்டிருக்கிற பால். வடி தயிரும் என்றால் தயிர் நல்லா கட்டியா வடிந்து இருக்கணும், குழம்பு மாதிரி அப்படியே நீராக உருகி ஓடக்கூடாது. இந்த பால்ல இருக்கக்கூடிய அத்தனை அந்த திடமான வஸ்துக்களும் செறிந்து செறி தயிராக வடி தயிராக இருக்க வேண்டும். அதத்தான் செறிவுற காய்ந்த பாலும் பனி நீர் உள்ளது வடித்து கட்டியாயிருக்கிற தயிரும். பனி நீர் உள்ளதுன்னா பால்ல இருக்கக்கூடிய அந்த ஜலம் முழுவதுமே நீக்கப்பட்டு அந்த பாலினுடைய அந்த திடமான வஸ்துக்கள் மட்டும் சேர்ந்து தெரிந்திருக்கக்கூடிய தயிர், கெட்டியாக இருக்கக்கூடிய தயிரும். செவ்வியிலே கடைந்தெடுத்த நறுவிய வெண்ணையும், நல்ல நறுமணம் வீசக்கூடிய நிறத்தோடு கூடியதாய் சுவையோடு கூடியதான வெண்ணெய். தயிரை கடைந்து எடுக்கணும். செவ்வியோடு கடைந்து எடுத்தன்னா இன்னைக்கு தயிரை துவச்சிட்டு 10 நாள் கழிச்சு கடையிறது இல்லை, 4 நாள் கழிச்சு கடையிறது இல்லை. அந்த தயிரினுடைய புளிப்பு தன்மை அது வருவதற்கு முன்னாடியே நல்ல அந்த செவ்வியிலே கடைந்து எடுக்கணும். சரியா அந்த சமயத்துல அந்த தயிரை கடைந்து திரட்டி எடுத்த வெண்ணெய், புத்துருக்கு வெண்ணெய்ன்னு சொல்றோமே, அந்த சமயத்திலேயே அப்பொழுதே கடைந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்ணெய். அவன் இந்த வரிசை கொஞ்சம் மாறி இருக்கேன்னா அவர்களுக்கு ஆயர்களுக்கு என்ன வரிசை தெரியுமோ அந்த வரிசையில தெரிவிக்கிறார்கள். அப்ப வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும். வரிசை எப்படி இருக்கணும்? முதல்ல பால் வரும், அப்ப காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் வைத்த நெய்யும்னு சொல்லி இருக்கணுமேன்னா அது கண்ணன் எப்படி அவருக்கு அனுபவத்தை கொடுத்தாரோ அந்த அனுபவத்துல பாடியிருக்கிறார். முதல்ல வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை. நம்பெருமானே, நீர் பிறந்த பிற்பாடு இது எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லைங்கிறார் ஆழ்வார். என் கண்ணனே அத்தனையும் அமுது செய்து விடுகிறாராம். ஒரு பாத்திரத்துல நெய் மிச்சம் இருப்பதில்லை, ஒரு பாத்திரத்துல பால் மிச்சம் இருப்பதில்லை, தயிர் மிச்சம் இருப்பதில்லை, வெண்ணெய் இருப்பதில்லை. பாத்திரம் மட்டும் இருக்கும், சில சமயத்துல பாத்திரத்தையும் போட்டு உடைத்து விடுவார். அப்போ இந்த பண்டங்கள் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியலையாம். கண்ணன் பிறப்பதற்கு முன், கண்ணன் பிறப்பதற்கு பின், கா பி காமுன்னு வச்சுக்கலாம், கிமு கிபின்னு சொல்றோமே, அந்த மாதிரி இப்ப கண்ணனுக்கு முன் என்ன, தயிர்னா என்னன்னு தெரியும், வெண்ணெய்னா என்னன்னு தெரியும், நெய்னா என்னன்னு தெரியும். கண்ணனுக்கு பின்னாடி நெய்னா என்னது சுவாமி அப்படின்னா என்னன்னே பார்த்தே மறந்தே போய்விட்டதே. இப்படி ஒரு வஸ்து இருக்கான்னு கேட்கணுமா? நெய்யின்னா தெரியாது, பாலுன்னா தெரியாது, ஏதும் தெரியாது. நீ பிறந்த பின்பு வகித்து ஒன்றும் பெற்றறியேன். எது எது எங்கெங்க வச்சிருக்கோ அது அந்தந்த இடத்துல இல்லையா, அதனால வைத்தது ஏதும் பெற்றறியேன். இத்தனையும் என்றது ஏகதேசம் என்றபடியா இவற்றில் அல்பமும் பெற்றறியேன். இதுல ஒரு துளியும் எனக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. நெய் பால் தயிர் எதுவுமே கிடைக்கல. சரி, வச்ச பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமாவது கிடைக்குமான்னா ஒரு துளியும் மிச்சம் இல்லாமல் ஏதும் பெற்றறியேன் எம்பிரான் என்று இப்ப எம்பெருமான அழைக்கிறார். ஒன்றும் பெற்றறியேன் என்னுதல். ஆரோ கொண்டு போனார் என்று அருகிலே நின்றவாறே எம்பிரான் என்ற போதை முகவிகாரத்தாலும் கண்ணன் பார்க்கிறார். எம்பிரான் என்று அழைத்தவுடனே என்னுடைய நாயகனேன்னு அழைக்கிறா ஒரு பக்கம் பார்த்தா இது ஏது எனக்கு கிடைக்கலன்னு வேற சொல்றா. என்ன ஒன்னோட ஒண்ணு முரணா இருக்கே. வைத்தனை காய்ந்த பால் வடிதை அதெல்லாம் கிடைக்கலன்னா திருடனே கல்லனேன்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிடாம என்னுடைய நாயகனே என் தலைவனேன்னு வேற கொண்டாடுறான். ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் நீ பிறந்த பிற்பாடு இது எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு ஒரே புகாரா இருக்கு. ஏதோ என்னை சிக்க வைக்க பார்க்கிறாள். கையில கிடைத்தால் என்ன போட்டு நன்னா அடிக்க போறா, உதைக்க போறா. இன்னைக்கு பெரிய எனக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு கண்ணன் அருகே வருவதற்கே சற்று தயங்கினானா. என்னை பிடித்து அடித்தல் செய்யவென்றோ அழைக்கிறாய், நான் ஏது செய்தேன், நான் என்ன செய்தேன், என்னை எதுக்கு இந்த மாதிரி நீ குற்றம் சொல்கிறாய் என்று கண்ணன் கேட்க, எத்தனையும் செய்ய பெற்றாய் கண்ணா, உனக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்து கொள். எத்தனையும் செய்ய பெற்றாய்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி நான் உன்னை இந்த மாதிரி கண்டிப்பா எதுவுமே பண்ணியதில்லையே, கண்டித்தெல்லாம் உன்னை வளர்க்கவே இல்லை, ஆனாட விட்டுட்டு இருக்கும் என்று யசோதையானவள் கண்ணன் செய்யற அந்த தீம்புகளுக்கெல்லாம் துணை போவலாம். இப்படி தீம்பு பண்ணாதேன்னு அடக்கி வைப்படான்னா, கண்ணா நீ பாட்டுக்க இஷ்டத்துக்கு பண்ணுன்னு அவர் இஷ்டத்துக்கு விடுபவள் தான் யசோதை. அதனால இப்ப என்ன தெரிவிக்கிறாள்? எத்தனையும் செய்ய பெற்றாய், உனக்கு வேண்டினது எல்லாத்தையும் செய்ய கடவாய். என்ன இது வரைக்கும் நீ எல்லாமே செய்திருக்கிறாய், இனிமேலும் நீ செய்து கொள், நான் உன்னை தடுத்திருக்கிறேனா? எத்தனையும் செய்ய பெற்றாய், ஏதும் செய்யேன் கதம்படாதே. நான் உன்னை அடித்தல் கோபித்தல் செய்யேன், ஏதும் செய்யேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை அடிப்பதற்கெல்லாம் இப்ப சொல்லவில்லை.
நீ கோபியாதே வா, கதம் படாதே, கதம்னா கோபம், கோபப்படாதே கண்ணா, இதெல்லாம் இல்லைன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னேனே தவிர உன்னை அடிக்கணும், உன்னை வெறுப்போடு உன்னை திட்டணும் ஏதும் இல்லை என்றவாறே எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். முத்து போலே இருக்கிற திருமுத்து தோன்ற மந்தஸ்மிதம் செய்து நின்ற அளவிலே, தன்னுடைய திருமுத்து பல்வரிசை, திருப்பவளம்னு அதரத்துக்கு உதடுகளுக்கு திருநாமம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்லுக்கு திருமுத்து பல்வரிசை என்று பெயர். அப்ப அந்த முத்து போலே இருக்கக்கூடிய அந்த பற்களை எல்லாம் எம்பெருமான் வெளிக்காட்டி சிரிக்க, முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முலையுணாயே என்னத்தை சொல்லி, எம்பெருமானே முலை மார்புகளிலே முகத்தாலும் மூக்காலும் உரோசி முலையுண்ண வா என்ன அழைக்கிறார். இப்படி அந்த கண்ணன் ஆழ்வாரிடத்துல முலையுண்ண வேண்டும்னு விருப்பத்தோடு பிரார்த்தித்தார். இதுல சுவாபதேசத்துல திருவாய்மொழி பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். வைத்த நெய் என்பதனால யார தெரிவிக்கிறார்? சாக்ஷாத்து முக்தர். இது வைத்த நெய் தானே இறுதியானது. பால், தயிர், வெண்ணெய், வெண்ணெயை உருக்கினா நெய்யா, நெய்க்கு அப்புறம் வேற ஒண்ணும் வராதே. அப்ப அந்த கடைசி நிலையான நெய்ங்கிறது எதை தெரிவிக்கிறதுன்னா, வைகுந்தத்துல எம்பெருமானை அடைந்து அனுபவிக்கக்கூடிய முக்தர்கள், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டார்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தியே அடைந்து எம்பெருமானை அனுபவிக்கிறார்களா? அப்ப கடைசி நிலையில இருக்கக்கூடிய முக்தர்கள் வைத்த நெய்யாம். அவர்கள்லாம் கொண்டு போய் வைக்கப்பட்டார்கள், இனிமே திரும்பி வருவார்களா? அங்க வச்சாச்சுன்னா அங்கதானே. அப்ப சாட்சாத்து முக்தர். காய்ந்த பால், நல்ல செறிவுற நல்ல திடமாக காய்ச்சப்பட்டிருக்கிற பால்னா, அந்த பால் எவ்வளவு திடமா இருக்குமோ, எவ்வளவு சத்துள்ளதா இருக்குமோ, அதே போல அனைத்து வேதாந்தங்களுடைய சாரமா இருக்கக்கூடிய திரு அஷ்டாட்சர மகாமந்திரம், பிரணவம் தான் அனைத்துக்கும் சாரம். பிரணவத்தினுடைய விவரணம் தான் திரு எட்டெழுத்து மந்திரம் அஷ்டாட்சர மகாமந்திரம். இந்த மந்திரத்திலே மிகவும் நிஷ்டைப்படுத்தவர்கள் நாமநிஷ்டோஸ்மியகம் ஹரேஹே என்று இருக்கிறவர்களையும் என்று தெரிவிக்கிறார். அப்போ சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு, மாதவன் பெயர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு என்று திருமாலே தெய்வம், அவனே பரதத்துவம், அவருக்கு மிகவும் விருப்பமானது இந்த திரு அஷ்டாட்சர மகாமந்திரம், இதுவே அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரம் என்று தெரிந்திருப்பவர்கள் இப்ப பாலம். காய்ந்த பால், நல்ல காய்ச்சப்பட்டிருக்கிற பால்னா சரி, எல்லா சாரத்தையும் அசாரத்தை எல்லாம் விட்டு சாரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல காய்ச்சப்பட்ட பால்னா அஷ்டாட்சரம் தான் வேதங்களுக்குள்ளே மிகவும் சிறந்தது, சாஸ்திரங்களுக்குள்ளே அஷ்டாட்சர மகாமந்திரம் தான் சாரம் என்னதை தெரிந்து, அதிலும் திருமால் தான் பரதெய்வம்னு காட்டப்படுகிறாருங்கிறதையும் உணர்ந்து அதிலேயே ஈடுபட்டிருப்பவர்கள். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயரன் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மத்தும் தந்திடும் பெத்ததாயினம் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். என்ன அந்த திருநாமம் நாராயணாங்கிற அந்த அஷ்டாட்சர மந்திரம் இருக்கே, எனக்கு தேன் போலே பால் போலே கண்ணல் போலே அத்தனையும் இனிமையாக இருக்கிறது, அனைத்தையும் கொடுக்கிறது என்ன ஆழ்வார்கள் அனுபவித்தார்களே. அப்ப அனைத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அதை நன்கு அறிந்து அதிலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் காய்ந்த பால் என்று தெரிவிக்கிறார். அடுத்து வடி தயிரால் சதுர்த்தி உகாரங்களிலே தெளிந்து தன்னிஷ்டராய், மகாரத்தில் பிரகிருத்தியாத்ம விவேக யோக்கியரானவர்களையும், நான் ஜீவாத்மா, வெறும் அச்சித்து அறிவற்ற ஜடமான உடல் இல்லை, எம்பெருமானுக்கே நான் அடிமை, அவன் அடிமைங்கிறதுனால எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும். உகாரத்திலும் சதுர்த்தியிலும் தெளிந்து தன்னிஷ்டராய், அவனுக்கே தொண்டுபட்டவன், அவனுக்கே அடிமை, அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். யார் யாருக்கோ அடிமை இல்லை, உகாரத்தினால பெருமானுக்கே அடிமை தெளிந்திருக்கிறார்கள். அடுத்து ஆயன்னா அடிமை சுவாமி, அதுக்காக ஏதோ 1-2 தான் செய்ய முடியும், இல்ல ஆய ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும்னு தெரிந்திருக்கு கொண்டிருக்கிறார்களாம். அப்ப அதுல நிஷ்டை கொண்டிருப்பவர்கள் வடி தயிர். தயிர் என்ன? பால்ல இருக்கக்கூடிய அந்த ஜலம், நீரையெல்லாம் தள்ளி நல்ல செறிவா இருக்கக்கூடிய தயிரா, கெட்டியா இருக்கக்கூடிய தயிரா, அதை போல இப்ப இவர்களும் அஷ்டாட்சர மகாமந்திரம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் இதை கொடுப்போம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னா இதனால நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் பரமாத்மாவுக்கே அடிமை, பரமாத்மாவுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய பெறுபவனாக இருக்க வேண்டும் என்ன அதிலே நிஷ்டராய் ஈடுபட்டிருப்பவர்கள் வடி தயிர். அடுத்து வெண்ணெய்னா செவ்வி குன்றாமல் இவ்வடைவிலே பிரகிருத்தியாத்ம விவேகம் பிறந்து அகங்கார மமகார நிவிருத்தமான ஆத்ம குணங்களால் பூர்ணராய் மோட்ச சாபேட்சராய் இருக்கிறவர்களையும். இந்த தயிருங்கிறது சற்று திடமாக கடினமாக இருக்கும். இன்னைக்கும் வட தேசங்கள்ல கோகுலம் பிருந்தாவனத்துல போய் தயிர் கேட்டால், நாம இங்க பாத்திரத்துல தயிர் வாங்கி பழக்கம், தயிரை குத்தி பழக்கம், அங்கெல்லாம் தயிரை குத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது.
ஒரு கத்தி எடுத்து தயிரை நறுக்கி தான் கொடுக்கணும், அவ்வளவு செறிவா கட்டியா இருக்குமா. அப்ப தயிர் நல்ல திடமான பொருள். இந்த வெண்ணெய்ங்கிறது ரொம்ப மிருதுவாய் மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணெய் விழுங்கி போயின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அவ்வளவு ரொம்ப மிருதுவாக மென்மையானது வெண்ணெய். சட்டென்று உருகிவிடும், பார்த்துட்டே இருக்கும், கெட்டியா இருக்கும், திடீர்னு உருகிடுமா. அதே மாதிரி மோட்சத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோக்ஷுக்கள், மோட்ச சாபேட்சராய் இருக்கிறவர்கள், ஆத்ம குணங்களால பரிபூர்ணராய் அகங்காரம் மமகாரம் முதலானவற்றை எல்லாம் துறந்து என்று எம்பெருமான் கொடுக்க போகிறாரோ அந்தமில் பேரின்பத் அடியவரோடு என்று கூட போகிறோமோன்னு அத்தையை எதிர்பார்த்து கொண்டு நாம பார்ப்பதற்கு ஏதோ மனுஷர்களா சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் இவர்கள்லாம். ஆனா எம்பெருமான் எப்ப கொடுப்பார்னு காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு நினைத்த மாத்திரத்திலே சிதிலமாய் உருகி விடுவார்களாம். அப்ப முமுட்சுக்கள், இறுதி நிலையில இருக்கக்கூடிய முமுட்சுக்கள், வெண்ணைய போல இருப்பவர்கள் யாருன்னா மோட்சத்தை வேண்டும்னு விரும்புபவர்கள். என்று எம்பெருமான் கொடுக்க போகிறார்னு அதிலேயே ஈடுபட்டு கொடுத்தால் உடனே அடைந்து விடலாம்ங்கிற அளவுக்கு துடிப்போடு இருப்பவர்கள். அப்ப அவர்கள்தான் இந்த வெண்ணையால தெரிவிக்கப்படுபவர்கள் என்று சுவாபதேசத்துல காட்டினார். இப்படிப்பட்டவர்கள் எல்லோரையும் எம்பெருமான் கை கொள்ளுகிறான். இப்ப இத்தனையும் எம்பெருமான் கை கொள்ளுகிறான் தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவர்களையெல்லாம் எம்பெருமான் தமக்காகவே ஆக்கி கொள்ளுகிறானாம். இது இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். தந்தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவர் தரிக்ககில்லார், வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா, உந்தையாருன் திறத்தரல்லர் உன்னை நான் உன் உறப்ப மாட்டேன், நந்தகோபன் அணிசிறுவா நான் சுரந்த முலையுனாயே என்று 3வது பாசுரம். எனக்கு சுரந்திருக்கக்கூடிய இந்த முலைப்பாலை நீ உண்ண வேண்டும். முலையுனாயேனா முலைப்பாலை நீ உண்ண வேண்டும். நந்தகோபன் அணிசிறுவா, நந்தகோபனுக்குன்னு வந்து பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைய குழந்தையே, அப்ப நீ என்னிடத்துல பால் உண்ணாமல் இருந்தால் எப்படி? அதைத்தான் பிரார்த்திக்கிறார். தந்தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவர் தரிக்ககில்லார். இப்ப கண்ணன் அப்படி விளையாட ஆரம்பித்தாரா, உடனே ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பசங்களோட விளையாடுறச்ச தான் அவர்களுக்கெல்லாம் தலைவனா, அவர்களை போய் கிள்ளி விடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படி எல்லாம் விளையாடுறாராம். அப்படி விளையாடினால் அவர்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டம், வருத்தம், துக்கம். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். இங்க வியாக்கியானத்துல காட்டுகிறார், ஊரில் பிள்ளைகளோடு விளையாட புக்காள் எல்லாரையும் போல அன்றிக்கே. மற்ற பிள்ளைகளும் தான் போய் விளையாடுறது, இந்த கண்ணனும் தான் போய் விளையாடுறான். அவர்களை மாதிரி இவர் இருக்கலாமா? கண்ணுகளோட செவியில் கட்டரும்பு பிடித்திட்டால், கண்ணுக்குட்டி காதுல கட்டரும்பை போடுறது, கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சு இழுக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிற குழந்தைய போய் கிள்ளி விட்டு எழுப்பி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் போய் விளையாடுறாரா? நீ அவர்களை அடித்து குத்தி விளையாடா நின்றாய். இது சில பிள்ளைகளுக்கு இப்படி வழக்கம். சில பிள்ளைகள் ரொம்ப சாதுவா போன இடம் தெரியாது, வந்த இடம் தெரியாது. கண்ணன் அப்படி இல்லையா, போய் அவர்களை எல்லாம் அடித்து குத்தி விளையாடுறார். இப்படி செய்யலாமோ? தந்தம் பிள்ளைகள் அழுது சென்றால் அவர்கள் தாய்மாரானவர்கள் பொறுக்க மாட்டார்கள். தந்தம் பிள்ளைகள்ங்கிறார். தந்தம் மக்கள் அழுது சென்றால், யாருக்குமே தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னா தாயால பொறுத்துக்க முடியுமா? தன் குழந்தைக்கு கஷ்டம்னா தான் தாயார் பொறுத்து கொள்ள முடியாது. தான் திருக்குறள்ல சொல்லும் பொழுதோ, இதுல தமிழர்கள் சொல்லும் பொழுதும், தம் மழலை சொல் கேளாதவர் குழலினிது யாழினிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு தெரிவித்தார்களே. சிலர்லாம் சொல்லிட்டு இருப்பாளாம், நல்ல எண்ணெய் புல்லாங்குழல் எவ்வளவு இனிமையா இருக்கு, வீணை எவ்வளவு இனிமையா இருக்கு என்ன தெரிவிப்பார்கள். யாருன்னா தன் வயத்துல பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய மழலை சொல்லை கேளாதவர்கள். இதெல்லாம் இனிமை, அதெல்லாம் சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். ஆனா தனக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, இந்த குழந்தையினுடைய மழலை சொல்ல போல இதெல்லாம் இனிமையா இருக்கா? கிடையவே கிடையாது. என் குழந்தையினுடைய மழலை தான் மிகவும் இனிமையானதுன்னு சொல்லுவார்களாம். அதுல கூட தம் மக்கள்னு சொன்னதுனாலே, பக்கத்தாத்து குழந்தை இந்த மாதிரி மழலையோடு பேசித்துன்னா அது என்ன, இன்னும் 5 வயசு ஆறுது, இன்னும் மழலையே மாறல அப்படின்னு அத்தை வெய்வர்களாம். ஆனா தன் குழந்தை 10 வயசு ஆனாலும் ரொம்ப கொஞ்சலா பேசிட்டு இருந்தா, 10 வயசு ஆனா கூட இன்னும் மழலை மாறாம பேசுறது பாருன்னு இத்தை கொண்டாடுவார்களாம். அப்ப தன் குழந்தைனா ஒரு கண்ணு, மற்றையோருடைய குழந்தைனா ஒரு பார்வைன்னு இருக்கா. அதே போலத்தான் இங்க ஆழ்வார், தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவர் தரிக்ககில்லார். எப்படி தாயால பொறுத்துக்க முடியும்? அவரவர்களுடைய குழந்தையெல்லாம் நீ போய் அடித்து குத்தி விளையாடினால் இதெல்லாம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியுமோ என்று சொல்ல, அப்ப அவர்கள்லாம் வராலாம். நேரம் இந்த குழந்தையை அழைத்து கொண்டு, தங்களுடைய குழந்தையை அழைத்து கொண்டு, பார் யசோதே, உன்னுடைய குழந்தையினாலத்தான் என் கண்ணனுக்கு கண் இப்படி ஆச்சு, அவனுடைய தலை இப்படி வீங்கி இருக்கு, கை இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, கால் இப்படி அடிபட்டு இருக்குன்னு நேர யசோதை இடத்துல வந்து புகார் செய்வார்களாம். உன் மகன் எங்களை அடித்தான் என்று முறைப்படுவதாக பிள்ளையும் கொண்டு வந்து தீம்பேற்றி காட்டின வளவிலே. அந்தந்த தாய்மார்கள் இப்ப ஊர் முழுக்க திரண்டாச்சு. எல்லாரும் யசோதையினுடைய திருமாளிகை வாசல்ல 5 லட்சம் குடியில இருக்கக்கூடிய பெண்கள், கோபர்கள், கோபிமார்கள் எல்லாரும் குழந்தையை அழைத்து கொண்டு வந்து, பார் யசோதே, உன்னுடைய குழந்தையினாலத்தான் இப்படி ஆகிடுத்துன்னு வந்து முறைப்படுவதாக நிற்க,
ஆய்ச்சி நான் ஒன்றும் செய்திலேன், இவர்கள் தாங்களாக்கும் இவையெல்லாம் செய்தார்கள். கண்ணன் ரொம்ப கண்ணுல ஜலம் விட்டு கொண்டு, அம்மா நான் எதுவுமே செய்யல, வேணும்னே என்னிடத்துல புகார் பண்றா பாரு, நான் உன் பக்கத்துலதான் நின்றுட்டு இருக்கேன், ஆனா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், இவெல்லாம் என்னை எப்படி குற்றம் சொல்லுகிறார்கள் பார், நான் ஒன்றும் செய்திலேன், இவர்கள் தாங்களாக்கும் இவையெல்லாம் செய்தார்கள். அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள அடித்து கொண்டால் அதற்கு நானா பொறுப்பு என்று ஏதும் தெரியாதவன் போல கண்ணன் சொல்ல, இப்ப இவளுக்கு தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. கண்ணனா இதை செய்ய மாட்டேன், ஒப்புக்கொள்ள மாட்டேன்கிறார். இவர்கள்லாம் தமக்கு வேண்டினவர்கள், ஏன்னா இவதானே ஆய்குலத்துக்கு கொழுந்தா இருக்கிறவள், ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கான கண்ணன். இவள் எப்படிப்பட்டவனெல்லாம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, யசோதை தான் ஊருக்கே தலைவி, அப்ப பெண்களுக்கெல்லாம் தலைவியா இருப்பவள் மற்ற பெண்களுடைய வருத்தத்தை பார்த்து சகித்து கொண்டிருப்பாளா? ஐயோ தாய்மார்கள்லாம் வருத்தப்படுகிறாளே, இவளும் ஒரு தாய், மற்றையோர்களும் தாய்மார்கள், இப்படி வருத்தப்படுகிறார்களேன்னு மனசுல அது ஒரு பக்கம் வருத்தம். ஆனா கண்ணனை எதுவும் செய்யவும் முடியல, அவர் கண்ணுல ஜலத்தை பார்த்தா இவரால் தாங்கிக்கவே முடியாது. என்ன செய்யலாம்னு பார்த்து கொண்டிருக்க உடனே என்ன செய்தாலாம், இவள் அழுது கொடு வந்தவர்களை அழுகை மாற்றுதல். ஏதானு ஒண்ணு செய்திருக்கணும், ஒன்னும் கண்ணனை பிடித்து அடித்திருக்கணும், இல்ல வந்தவர்களுடைய அழுகையை மாற்றி இருக்கணும். இவள் அழுது கொடு வந்தவர்களை அழுகை மாற்றுதல், இவனை சிக்ஷித்தல் செய்யாதே. நியாயமா என்ன செய்திருக்கணும், அழாதீங்கோ, உங்களுடைய வருத்தம் எனக்கு தெரியறது, நானும் ஒரு தாய் தான், இந்த குழந்தைய நான் ரட்சிக்கிறேன், இந்த குழந்தைய நான் சிக்ஷிக்கிறேன், கண்ணனை கூப்பிட்டு விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுத்து இப்படி செய்திருக்கணுமா? இந்த ரெண்டையுமே இவள் செய்யாமல் தன்னை தானே நலிந்து கொள்ள புக்கவாரே. யோ என் கஷ்டம், என்னுடைய துர்பாகியத்தினாலதான் இப்படி எல்லாம் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. பரதன் சொன்னானே, மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, ராபிரான் காட்டுக்கு போய் அவர் அவ்வளவு சிரமப்படுகிறார்னா என்னுடைய குத்தம் என்னுடைய பாப்பம் தான் பரதன் எப்படி தெரிவித்தானோ, அதே போல யசோதையானவள் என் குற்றம் தான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டம், அதனால தாய்மார்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம், இந்த கஷ்டம் துக்கத்துக்கெல்லாம் எது காரணம்னா என் கருமான்னு தன்னையே நலிந்து கொள்ள பார்த்தாலாம் யசோதை. அதை பார்த்துட்டு வந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இது என்ன யசோதை இப்படி கூட சொல்லுவடா, தன்னுடைய குற்றத்தினால்தான் நமக்கு இந்தப்பட்ட வருத்தம் எல்லாம் வருதுன்னு இவள் சொல்லிக் கொள்ளுகிறாளே என்று அவர்களெல்லாம் இதுவன் என்று விளக்க புக்கவாரே. அம்மா யசோதே நீ எவ்வளவு நல்லவள் என்று இவளை கொண்டாடுகிறார்கள். இப்ப தங்கள் குழந்தைகள் அழுது கொண்டிருந்ததெல்லாம் அவர்களுக்கு மறந்து போயிடுது. யசோதை என்னமா தன் பேர்ல குற்றத்தை ஏற்றி கொள்ளுகிறா பாரு, என்ன குணவதி என்ன குணவதின்னு இவளை கொண்டாடி கொண்டிருக்க, இந்நேரிலே தந்தாம் பிள்ளைகள் தாய்மார் பக்கலில் அழுது சென்றால் தரிப்பர்களோ என்றது கேட்டு அவர்கள் போனவாறே இவனை பிடித்து நலிவதாக தேடி. அப்போ அவர்கள்லாம் அந்த தாய்மார்கள்லாம் வந்து யசோதையை கொண்டாடும் பொழுது இவன் நிதானமா சொல்லுவலாம் யசோதை, ஆமாமா உன் வருத்தம் எனக்கு தெரியறது, எந்த குழந்தைக்கு எந்த தாய் தான் பொறுத்து கொண்டிருப்பாள் சொல்லு, நீ எப்படி பொறுத்துக்க முடியும், உன் குழந்தை கஷ்டம் வந்தா நீ பொறுத்துக்க முடியுமான்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா இதே வார்த்தையை சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இப்ப கண்ணன் பார்க்கிறான், ஓஹோ இப்ப யசோதை அத்தனை பேரையும் அனுப்பி விட்டு நம்மை அடிக்க திட்டமிட்டிருக்கிறாள் போலும் என்று நினைத்து கொண்டு இவனை பிடித்து நலிவதாக தேடி இவன் அழுகையை கண்டு உன்மேலே எல்லாரும் தீம்பேற்றி அலர்தூற்ற அதுவே யாத்திரையாக வாழவல்ல வாசுதேவா என்று தெரிவிக்கிறார். அப்ப தந்தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாரா அவர் தரிக்ககில்லார், வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா. அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அனுப்பும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யசோதா சொல்றாளாம், வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா. ஏ வசுதேவனுக்கு பிள்ளையாக பிறந்தவனே கண்ணனே, நீ எப்படி வாழறாய், இவருக்கு எது ஆகாரம்னா இதோ இவர்கள்லாம் வந்து முறைப்பட பூசல் செய்ய இதையே தாரகமாக கொண்டு நன்னா வளருகிறாராம். ஒவ்வொருத்தரா வந்து இப்படி புகார் செய்தார்னா இந்த புகாரே நல்ல சக்கரை பொங்கல், இதுவே நல்ல வெண்பொங்கல், இதுவே நல்ல புளியோரை தத்தியோனம்னு ஆகாரமாக கொண்டு கண்ணன் வளருகிறானாம். அப்போ இதையே நீ கொண்டு வளர்கிறாய வாழவல்ல வாசுதேவா, இதுவே போகமாக இருக்கவல்ல வாசுதேவா. வசுதேவ புத்திரனே, பசுவின் வயிற்றிலே புலியாய் இருந்தாயி. வசுதேவர் எவ்வளவு நல்லவர், பரமசாது, ஆனா அவர் வயிற்றுல ஒரு புலி போல நீ வந்து பிறந்திருக்கிறாய் என்று இப்ப கண்ணனை அப்படி கேலி செய்கிறார். வாசுதேவா உந்த யார் உன் திறத்தல் அல்லன், உந்த யார்னா உன்னுடைய தந்தை இருக்கிறாரே, உன் திறத்தல் அல்லன், உன்னை நான் ஒன்னும் உறப்ப மாட்டேன். உன்னுடைய தந்தையான நந்தகோபர் இந்த மாதிரி கண்ணன் இப்படி தீம்பு செய்கிறார்னு கேட்ட உடனே கூட்டம் மிரட்டி இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லுவாரான்னா அவர் சொல்லவே மாட்டார். கூர்வேல் கொடுங்கொழிலன் நந்தகோபன் இல்லையா, கண்ணனுக்கு யாரால எந்த ஆபத்து வந்து விடுமோன்னு அதிலே ரொம்ப ஈடுபாட்டோடு சுத்தி சுத்தி பாதுகாக்கிறவர் போய் கண்ணனை கூப்பிட்டு சிக்ஷிப்பரா? அப்ப சிக்ஷித்து வளர்க்க மாட்டார். அவரும் சிக்ஷிக்க மாட்டாரா? நானும் உன்னை நான் ஒன்னும் உறப்ப மாட்டேன், நானும் உன்னை அசித்து அதிர கோபித்து நியமிக்க மாட்டேன்.
கண்ணனுடைய கண்கள்ல ஜலத்தை பார்த்தா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனால நானும் உன்னை அந்த மாதிரி ரொம்ப கடிந்து பேச மாட்டேன், கடிந்து நியமிக்க மாட்டேன். நந்தகோபன் அணிசிறுவா நான் சுரந்த முலையுனாயே, கண்ணா என்னிடத்துல நீ பயப்படவே வேண்டாம். அவர்களை அனுப்புவதற்காக ஏதோ உன்னை பத்தி 2 வார்த்தை சொன்னனே தவிர நீ இதே மாதிரி இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் விளையாடி கொண்டிரு. ஆனா ஒன்று, நீ விளையாடுவதற்கு உனக்கு சக்தி வேண்டுமே. நல்ல திடமான ஆகாரம் சாப்பிட்டாதான் நல்ல சக்தி தெம்போடு விளையாட முடியும். அதனால என்னிடத்துல பாலை உண்ணுவாய். நந்தகோபனுக்கு என்றே வாய்த்த பிள்ளையே என்று கோபித்து அத்தையும் மறந்து இவனை எடுத்து சுரந்த முலையை நான் தர நீ உண்ணாய். நந்தகோபன் அணிசிறுவா, முதல்ல வாசுதேவான்னு வசுதேவனுடைய பிள்ளையேன்னு அழைத்தார். இப்ப நந்தகோபனுக்கு நீ ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சிறுவனே, குழந்தையே, அழகு. நந்தகோபன் அணிசிறுவான்னா நந்தகோபருக்கு அழகு சேர்க்கக்கூடிய பிள்ளையாக பிறந்தாயே, நீ இப்பொழுது என்னிடத்துல இந்த பாலை அமுது செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சியன்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடும் என்று அஞ்சினேன்கான் அமரர் கோவை ஆயர் கூட்ட தலவன்னாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலையுனாயே. அந்த கம்சனை நீ வலைப்படுத்தினாய், கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலையுனாயே. கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய சகடாசுரன், அந்த சகடாசுரன் கள்ளச்சகடம் என்ன ரொம்ப கள்ளத்தனமா வந்தானா. முதல்ல வந்தவள் பூத்தனை, அவள் கூட நேரடியா பால் கொடுக்கிறேன்னு சொல்லிதான் வந்தாள். மார்புல விஷத்தை தடவி கொண்டாள். தான் ராட்சசி அரக்கி, ஆனாலும் தன்னை ஒரு ஆய்பெண் இடைப்பெண்ணை போல அலங்கரித்து கொண்டு அந்த வேஷத்தோடு வந்தாள். ஆனா கண்ணுக்கு முன்னாடி இவள் தெரிந்தாளே. ஆனா இந்த வண்டி சக்கரத்துக்குள்ள ஆவேசித்த அசுரன் சக்கரத்தினுடைய உருவத்துலதான் இருந்தானே தவிர அவன் அசுரன்னே யாருக்கும் தெரியவில்லை. மேலும் யசோதை என்ன பண்ணாள், இந்த சக்கரம் இந்த கண்ணனுக்கு ரட்சகமாக இருக்கட்டும்னு அதற்கு அருகிலேதான் தூளியை கட்டி தொங்க விட்டு சென்றார். கடைசியில எது ரட்சகமா இருக்கும்னு நினைத்ததோ அந்த சக்கரமே ஆபத்தை ஏற்படுத்த அதற்குள்ளே அசுரன் பிரவேசித்து நேர கண்ணனை முடிப்பதாக தேட நம்பெருமான் அத்தை ஒரு உதை விட்டு பஞ்சி என்ன மெல்லடியால் பாய்ந்த போது பஞ்சு போன்ற அந்த மிருதுவான திருவடிகளை கொண்டு இப்படி அந்த கலக்கழிய அந்த சகடத்தை உதைத்தாயே. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ன ஆண்டாள் தெரிவித்தாளா? எங்கிருந்து? ஏதோ பெரியாழ்வார் அருளி செய்த இதை அப்படியே திருவுள்ளத்திலே கொண்டுதான் கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சு என்ன மெல்லடியால் பாய்ந்த போது, பஞ்சு போன்ற மிருதுவான மென்மையான திருவடிகளை கொண்டு பாய்ந்த போது நொந்திடும் என்று. என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ, எதால தாங்குமோ? ஒரு புஷ்பத்தினால ஒரு பெரிய ஏதோ இரும்பு துண்டை போய் ஒரு முட்டினா புஷ்பத்துக்கு தானே வலிக்கும். பெருமானுடைய பஞ்சு போன்ற திருவடியினால முரடான சகடாசுரனை உதைத்தால் அவ திருவடிக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டிருக்குமோ தெரியலையே. அதனால பெருமானுக்கு எவ்வளவு சோர்வு ஏற்பட்டிருக்கும் தெரியவில்லையே. இப்ப அந்த சோர்வெல்லாம் போக வேண்டும். அஞ்சினேன் கான், மிகுந்த பயப்பட்டேன், அஞ்சினேன். அமரர் கோவே, அமரர் கோவேன்னு அர்த்தம். அமரர்கள் நித்தியசூரிகளுக்கு நாயகனேன்னு அர்த்தம். நித்தியசூரிகள் நாயகனேன்னு அழைத்து பயப்படணுமான்னா நித்தியசூரிகள் நாயகனா இருக்கிறச்ச பயப்பட வேண்டாம். கண்ணனா ஓதும் தெரியாமல் இப்படி பிறந்திருக்கிற சமயத்துல பயப்பட்டுதானே ஆக வேண்டும். அவர் நித்தியசூரி நாயகனா இருக்கிற நிலைமையில வேண்டாம் பயப்படாமல் இருக்கலாம். அங்கேயே பெரியாழ்வார் பயப்படுவார். இப்ப கண்ணனா வேற அவதரித்து விட்டார்னா பயப்படாமல் இருப்பரோ? அப்ப அமரர் கோவே, அமரருடைய பாக்கியத்தாலேயே நீ பிழைத்ததுன்னு தெரிவிக்கிறாராம். அமரர் கோவேன்னா நித்தியசூரிகள் பண்ண பாக்கியம், அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க, உனக்கு பிராணன் இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு பிராணனே முடிந்து போயிருக்கும் சகடாசுரனாலே என்று பயப்படுகிறார். பிரதிகூலித்து கிட்டினார் முடியும்படியான முகூர்த்த விசேஷத்திலே நீ பிறக்கையாலே எண்ணுதல். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் அமரர் கோவேன்னு அர்த்தம், நல்ல முகூர்த்தத்துல பிறந்திருக்கிறாய். அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவார்கள். அந்த முகூர்த்தத்துல எந்த காரியத்தையும் செய்தாலும் விஜயம் ஏற்படும், எந்த தடையும் இருக்காது. என்ன சில முகூர்த்த நேரங்களுக்கெல்லாம் விசேஷம் உண்டு, அதற்கு பெருமை உண்டு. அது மாதிரி இப்ப கண்ணன் பிறந்த நேரம், அதனால எந்த ஆபத்தும் அவனுக்கு வராதான். இந்த நேரத்துல இந்த கண்ணன் பிறந்திருப்பதினாலே யாராலையும் அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது என்று அமரர் கோவே என்று தெரிவிக்கிறார். தேவர்களுக்கு நிர்வாகனானவனே, உன்னை கொண்டு தங்கள் விரோதியை போக்கி வாழவிருக்கிற அவர்கள் பக்கல் பாக்கியத்தாலேயே. இப்ப தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணி அசுரர்களை போக்கடிக்க வேண்டும்னு தானே கண்ணன் பிறந்திருக்கிறார். அப்ப தேவர்களுடைய சரணாகதி பலத்தால்தான், நல்லவேளை அந்த தேவர்களுடைய அந்த பாக்கியத்தினால்தான் கண்ணன் பிழைத்திருக்கிறான் என்று அமரர் கோவே என்று தெரிவிக்கிறாராம். ஆயர் கூட்ட தலவென்றாலோ, ஆயருடைய திரள் அஞ்சினவலவல்லகான் நான் அஞ்சினபடி. ஆயர் கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் தான் பயப்பட்டா. கண்ணன் சொல்றாராம், சரி அம்மா எல்லாரும் தானே பயப்பட்டா, அந்த சகடாசுரனை உதைத்த பொழுது நீ ஒருத்தியா பயப்பட்டாய், மத்த எல்லோருமே இதை கேட்டு பயப்பட்டார்களேன்னா
ஆயர் கூட்ட தலைவன்றாலோ, இந்த ஆய்குலத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு தட்டுல வை கண்ணா, என்ன ஒரு தட்டுல வை. யசோதையினுடைய என்னுடைய வருத்தம்ங்கிறது அத்தனை பேருடைய வருத்தத்துக்கு சமமாகுமா? நான் உன்னை பெற்ற தாய் அல்லவா, அதனால எனக்கு வருத்தம் இன்னும் அதிகம். ஆள் ஓ ஆயர் கூட்ட தலைவன்றாலோ, இன்னும் ஓன்னு ஒரு சப்தம் வருதே, அப்படி என்ன அர்த்தம்னா விஷாத சூச்சகம், இன்னும் வருத்தத்தினுடைய மிகுதிய காட்டுறதான். அவ்வளவு வருத்தம் கண்ணா, எவ்வளவு பயப்பட்டேன் தவிரமா தெரியுமா? ஆயர் கூட்ட தலைவன்னாலோ கஞ்சனை உன் வளைப்படுத்தாய் முலையுனாயே, அந்த கம்சனை நீ நன்னா வஞ்சனை செய்து கொன்று விட்டாயே கண்ணா, நீ பால் உண்ணவான் அழைக்கிறார். கஞ்சனை உன் வஞ்சனையால் வளைப்படுத்தாய். கண்ணன் போய் வஞ்சனை செய்வாரா? கண்ணன் அனைவருக்கும் நன்மையே செய்வார், அனைவரையும் ரட்சிப்பார். பரித்ராணாய சாதுனாம்னு அனைவரையும் ரட்சிப்பதுதானே கண்ணனுக்கு இயற்கை. ஆனா இங்க ஆழ்வார் கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய்னா, இவன் தன்னுடைய வஞ்சனையினால கண்ணனிடத்துல அபச்சாரப்பட்டான் கம்சன். தான் கண்ணன் பிறந்ததிலிருந்தே இவனை கொள்ள வேண்டும் என்று கம்சன் தானே முதல்ல வஞ்சகத்தன்மையை வளர்த்து கொண்டான். அப்படி அவன் வஞ்சித்து ஏமாற்றி எப்படியாவது இவனை முடிக்க வேண்டும்னு பார்த்தானா, அவன் திருந்தறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை. சரி, வேறு வழி இல்லாமல் கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய். அப்ப வேறு வழி இல்லாமல் நம் கையில் கம்சன் பட்டது அறியீரோ என்ன, கம்சன் பட்டது உன் பக்கள் பண்ணின வஞ்சனையாகிற பாப்பவலை சூழ்ந்தன்றோ பட்டது. இப்ப ஆயர் கூட்டத்துல இருக்கிறவா எல்லாரும் பயப்படுறான்னு சொன்ன உடனே கம்சனையே நான் முடிச்சிருக்கேன், எதற்கு பயப்படுகிறாய்னு கண்ணன் கம்சனை முடித்ததை நினைவுபடுத்தினாராம். இப்ப கம்சனை முடித்தது ஒரு பெரிய விஷயமா? கம்சன் உன்னிடத்துல நிறைய பாபங்களை பண்ணி நிறைய அபச்சாரப்பட்டான், அதை பொறுத்து கொள்ளாமல் அன்றைக்கு நீ பிழைத்தது என் பாக்கியம் அன்றோ எண்ணுதல் என்று கண்ணனை கம்சனை முடித்து கூட நீ பிழைத்திருந்ததற்கு என்ன காரணம்னா, அது என்னுடைய பாக்கியத்தினாலதான் நீ பிழைத்திருந்தாய். உன்னுடைய வலிமை ஆற்றலால நீ கம்சனை முடிக்கல, என்னுடைய பாக்கியம் கண்ணன் எனக்கு குழந்தையா பிறந்து என்னோடத்துல இருக்கணும்னு எனக்கு பாக்கியம் இருந்தது, அதனாலதான் நீ பிழைத்திருக்கிறாய் என்று சொல்லி நீ வஞ்சனை செய்து சிறைப்படுத்தி கொள்ள அவன் பிராணன் இழந்தபடியாலே நான் பிராணன் பெற்றேன். நீ அந்த கம்சனை முடிக்க வேண்டும்னு திருவுள்ளத்தினால சங்கல்பித்து அவனை அழியச் செய்தாய். அப்படி செய்ததினாலே அவன் பிராணன் போச்சு, எனக்கு பிராணன் வந்தது. இப்ப கண்ணன் கம்சனை பிராணனை போக்கினார்னா அவனுக்கு பிராணன் போச்சான், யசோதைக்கு பிராணன் வந்ததான். நல்ல வேளை கம்சன் அழிந்தானே, கண்ணனுக்கு ஆபத்தில்லையேன்னு பிராணன் வந்ததா. இப்படி செய்தவனே நீ தேரி முலை உண்ணவா என்று அழைக்கிறார். அப்ப நீ அந்த ஆயாசம் எல்லாம் போக வேண்டும், நல்ல ஆனந்தத்தோடு என்னிடத்துல பாலை பருக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயந்தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா. தாயர் வாய்ச்சொல் கருமங்கண்டாய் சாத்தி சொன்னேன் போக வேண்டா, ஆயர்பாடி கனிவிளக்கே அமர்ந்து வந்தன் முளையுனாயே. ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்குன்னு ஆண்டாள் தெரிவித்தாளா? இங்க ஆழ்வார் ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே என்று தெரிவிக்கிறார். ஆயர்பாடிக்கு என்றும் அழகை சேர்க்கக்கூடியதாய் மங்களத்தை தரக்கூடியதான ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் தான் பிரகாசமா இருக்கும், அஜ்ஞானத்தை போக்கும், அதாவது இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குமா? அதே மாதிரி எம்பெருமான் தானே பிரகாசிக்கிறார், நம்முடைய அந்த ஞானத்தையும் தான் தூண்டுகிறார், நம்மிடத்துல அஜ்ஞானத்தை போக்குகிறார், தாமே பிரகாசிக்கிறார், குன்றாமல் நந்தாமல் பிரகாசிக்கிறார். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்ன ஆழ்வார் மற்றொரு இடத்துல தெரிவிக்கிறார். நந்துதல்னா அணைந்து போகுதல், இல்ல வெளிச்சம் குறைதல். இப்ப இந்த எம்பெருமானாகிற விளக்கு என்னைக்காவது வெளிச்சம் குறையுமா, இல்ல யாராவது தூண்டி விடணுமா, இல்ல யாரான முதல்ல ஏத்தி பிரகாசப்படுத்தணுமான்னா இரண்டுமே வேண்டாமே, தானே பிரகாசிக்கிறார். தான் என்றும் குன்றாமல் குறையாமல் சோதி வடிவமா பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானே அமர்ந்து வந்தன் முளையுனாயே. அப்படி ரொம்ப பறக்க அங்க இங்க வேலை ஒழிச்சலே இல்லை அப்படின்னு வேகமாலாம் பால பருகக்கூடாதான், அமர வேண்டும், என்னிடத்துல என்னுடைய மடியில அமர்ந்து கொண்டு வந்து இருந்து என்னுடைய முலை பாலை நீ உண்ண வேண்டும். கஞ்சன் உன்னிடத்துல மிகுந்த தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மிகுந்த கோபத்தோடு நீ எப்ப இளைத்திருக்கிறாய், எப்ப உனக்கு ஆயாசம் சோர்வு இருக்கு என்று பார்த்து, எப்போதோ இடம் என்று சோர்வு பார்த்து மாயாரூபிகளை வரவிட்டு அவர்களுடைய சூழ்ச்சியாகிற வலையிலே அகப்படில். கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட, அதாவது தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் வலைப்படுக்கில். ஏதோ ஆச்சரியமா பல பேர் அனுப்பி வைக்கிறான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துலனா வரா. அசுரர்கள்னா ஒரே மாதிரி விதத்துல வராளா, ஒருத்தி பெண்ணா வரா, ஒருத்தன் வண்டி சக்கரமா வரான், ஒருத்தன் கழுதையா வரான், ஒருத்தன் கண்ணுக்குட்டியா வருத்தான், ஒருத்தன் விளாம்பழமா வரான், ஒருத்தன் இடையனாகவே வரான், ஒருத்தன்
என்னென்னமோ அகாசுரன் பாம்பு வடிவத்துல வரான், கொக்கு வடிவத்துல வரான், காற்று வடிவத்துல வரான், நெருப்பு வடிவத்துல வரான். இன்ன வடிவம்னு சொல்ல முடியாதபடி எல்லா ரூபத்திலையும் வருகிறானா. அப்ப மாயம் ரொம்ப ஆச்சரியமா பல விதத்துல எப்படியாவது கண்ணனை ஒரு வலையில சிக்க வைக்க வேண்டும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வலையில நீ சிக்காமல் வாழகில்லேன் வாசுதேவா, நீ அதுல ஒரு வேளை பட்டுட்டேன்னா, அவனுடைய அந்த வலையில நீ பட்டிருந்தாய் என்றால் அவ்வளவுதான், நான் உயிரே வாழ்ந்திருக்க மாட்டேன், முடிந்தே போய்விடுவேன். சோர்வு பார்த்து தனியே புறப்படுகை, கண்ணன் தனியா எங்கானு போகிறார்னு தெரிந்து கொண்டால் உடனே கம்சனுக்கு மூக்குல வேர்த்துடுமா, கண்ணனை முடிக்க வேண்டும் என்ன அந்த இடத்தை பார்த்து முடிக்கணும்னு அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். நல்லவேளை நீ பிழைத்து கிடக்கிறாய் வாசுதேவா, உன்னாலேயே சாதுவான வசுதேவன் முதலானாரையும் அவன் நலிகிறது. எப்படி தெரியும்? கம்சன் இப்படி எம்பெருமானிடத்துல கண்ணனை முடிக்கணும்னு அவ்வளவு விரோதத்தோடு இருக்கிறானா, அவருடைய தகப்பனாரான வசுதேவனே என்ன பாடுபடுத்துறான். இவர் பிறக்கிறதுக்கு முன்பே கல்யாணமானத்திலிருந்து சிறையில வைத்து இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறான்னா, அப்ப கண்ணன் இடத்துல எவ்வளவு அவன் கோபத்தோடு இருக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கம்சனுடைய வலையில நீ சிக்காமல் இப்ப தப்பி இருக்கிறாய்னா, அதனாலதான் நான் பிழைத்திருக்கிறேன். ஒருவேளை நீ அந்த வலையில சிக்கினால் நான் அப்பொழுதே முடிந்து விடுவேன். தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாத்தி சொன்னேன் போக வேண்டா தேவகி சிங்கமே என்று சொல்லி வைத்து இப்போது என்னை மாதாவாக சொல்லும் போது, இப்ப யசோதை தன்னையே மாதான்னு தெரிவிக்கிறாளாம். தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய், தாயான என் வார்த்தைய கேளுன்னு தெரிவிக்கிறாளேன்னா தேவகி தானே மாதா. ஆமா, தேவகிதான் மாதா. ஆனா அந்த தேவகியை விட்டுட்டு இங்க வந்துதானே எம்பெருமான் பால் குடித்தான், அழுதினான், அலற்றினான். அம்மான் இவளத்தான வாயால அழைத்து ஆனந்தத்தோடு அணைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே தன்னையே தாயாக கொண்டு தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய், தாயான என் வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி பலரும் அறியும்படி பல காலம் சொன்னேன். மாத்திருவச்சனம் காரியம் என்று கொண்ட உனக்கு என் வார்த்தையும் காரியம் என்று கை கொள்ள வேணும் கான் என்று தெரிவிக்கிறார். ஆக தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாத்தி சொன்னேன் போக வேண்டா. கருமம்னா இதுதான் எனக்கு கர்மயோகம், கண்டிப்பா நான் செய்தே ஆக வேண்டும் என்று கண்ணன் இத்தை செய்ய வேண்டுமா? எதைனா இதோ என்னிடத்துல பாலை பருக வேண்டும். சாற்றி சொன்னேன் போக வேண்டா. எம்பெருமான் இப்போ கிளம்பி புறப்பட தயாரா இருக்கிறார். அப்படி நீ போகக்கூடாது. திருவாய்ப்பாடிக்கு ஒரு மங்கள தீபமானவனே, ஆயர்பாடி கனிவிளக்கே, நீ எங்கும் போக வேண்டாம். நீ தனித்து ஒரு இடத்தில் போக வேண்டாம். நீ விளையாட்டுக்காக கூட என்னை விட்டு போக வேண்டாம். என்னிடத்திலே அமர்ந்து இந்த பாலை பருக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்த ஆச்சரியமான பாசுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனமாக பெரியாழ்வார் சமர்ப்பித்த ஆச்சரியமான பாசுரம். மின்னன நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேஷா முலையுணாயே. இந்திரியங்களையெல்லாம் உன் வசமாக ஆக்கி கொள்ள போகிறாயே கண்ணா. இந்திரியங்களை எம்பெருமான் தன் வசமாக ஆக்கி கொள்ளுவார். நாம எம்பெருமானிடத்துல ஈடுபட்டோம், நம்மையே எம்பெருமானிடத்துல சமர்ப்பித்தோம்னா நம்முடைய இந்திரியங்கள் பட்டி மேயாதபடி தன்னிடத்துல ஈடுபடுத்தி கொள்ளுவார். அவர்தான் ரிஷிகேஷன். அப்படிப்பட்ட எம்பெருமானை அழைத்து நீ பாலை உண்ண வேண்டும். என்ன ஆச்சரியம்! நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் பெருமாள் தன் வசமாக ஆக்கி கொள்ளுகிறார். அப்ப எதுலயும் நமக்கு விருப்பமே இருக்காது, எல்லா விஷயங்கள்லயும் வெறுப்பு வந்துடும். பெருமானிடத்துல மட்டும்தான் விருப்பம் வரும். அப்படிப்பட்ட எம்பெருமானே, இப்ப நீ என்னிடத்துல விருப்பத்தோடு பாலை பருக வேண்டும். வெளி விஷயங்கள்ல விருப்பம் கூடாது, எல்லாம் எம்பெருமானிடத்திலேயே விருப்பம்னு நாம மாறிட்டோம்னா அப்ப எம்பெருமான் நம்ம இடத்துல அவ்வளவு விருப்பம் கொண்டு நம்மை தாய் போலே நினைத்து நம்மிடத்திலையும் பாலை பருகி எம்பெருமான் அப்படி ஆனந்தத்தை கொடுப்பார். மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடியவர்கள் மின்னனைய நுண்ணிடையாராம். அந்த இடையர்கள் ரொம்ப மின்னலை போன்ற இடை கொண்டிருப்பவர்கள், நுண்ணிய இடை கொண்டிருப்பவர்களாம். மின்கொடி ஒரு வகைய ஒப்பற்றாகிலும் அது பேராமையரே நுண்ணிடையார் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது மின்னணைய நுண்ணிடையார், இடை ரொம்ப மெல்லியதாக நுண்ணியதாக இருக்கிறது, அது மின்னலை போலே என்று மின்னல ஒரு இதற்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள். விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு, அவர்களுடைய அந்த குழல், அந்த பூங்குழலுக்கு மேல நிறைய புஷ்பங்கள் இருக்கு. அந்த புஷ்பத்துக்குள்ள இப்ப வண்டுகள் எல்லாம் படிந்திருக்கிறதாம். அப்ப விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர், அது நன்னா அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய தேனை பருகி அதுல இருக்கக்கூடிய அந்த சுவையை அனுபவித்து ரீங்கரிக்கிறது, அப்படியே சப்தம் எடுகிறது, பாடுகிறது. அந்த இனிதான இசைகளை பாடான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை பரமபதத்திலும் காட்டிலும் மிகவும் விரும்பி அந்த இடத்துல இனிது அமர்ந்தாய். இப்ப கண்ணன் அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா அமர்ந்திருக்கிறாராம்.
பரமபதத்துல நித்தியசூரிகள் ஹா உஹா உஹான்னு சாமகானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த இசையை கூட ஒரு பொருளாக நினையாமல் இந்த ஊர்ல இந்த மதுவை அருந்தி இந்த வண்டுகள்லாம் என்ன ஆச்சரியமா பாடுறது என்று இதுல மிகவும் விருப்பத்தோடு இங்கேயே அமர்ந்திருக்கிறாராம் பெரியாழ்வார். இப்போ வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாயின்னு எம்பெருமான் அழைப்பதினாலே திவ்ய தேசங்களை விட்டு நகராமல் இவ்விடத்திலேயே இருக்க வேண்டும்னு எம்பெருமான் கொண்டிருக்கிறானே, இந்த குணம்தான் பெருமானுக்கு மிகவும் சிறந்த குணம். அசாதாரணங்களாக எம்பெருமானுக்கு பல நாமங்கள் இருக்கு. விஷ்ணு, வாசுதேவ, நாராயணன் எத்தனையோ நாமங்கள் இருக்கே. அந்த நாமத்துக்கெல்லாம் எம்பெருமான் மகிழ மாட்டானா. நீ வில்லிபுத்தூரை ஒரு நாளும் விட்டு நீங்க மாட்டாயே, மதுரையை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாயே என்று இந்த திவ்ய தேசங்களுடைய பெயரை சொல்லி இத்தோடு சேர்த்து எம்பெருமானை சொன்னால் அப்பதான் பெருமான் மிகவும் மகிழ்கிறாராம். இதுதான் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் என்று பெருமானை வஸ்து நிர்தேசம் பண்ணுகிறார். யார் பரமாத்மானா? வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தவன் தான் பரமாத்மா என்று தெரிவிக்கிறார். ஏன் நாராயணன், வாசுதேவன், கிருஷ்ணன் அவர் பரமாத்மாவான்னா? அவர்லாம் வேதங்கள்ல சொல்ல இருந்தாலும் அந்த வேதத்தினால சொல்லப்பட்ட எம்பெருமான் இப்ப இத்தை விட்டு நீங்க மாட்டேன்னு இங்க எழுந்தருள் இருக்கிறார்னா இதுதான் அவருக்கு திருநாமம். வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் என்பதுவே எம்பெருமானுக்கு மிகவும் சிறந்த ஒப்பற்றதான நிகரற்றதான திருநாமா. அத்தை சொல்லி உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இப்படிப்பட்ட உன்னை எம்பெருமான் சேவித்த பாக்யவதிகள் எல்லோரும் சுகதாத்தம் என்னும்படியான வியாசாதிகளுடைய உபாசனா மாத்திரங்கள் அன்னிக்கே இதுவேயிரே ஒருபடியாய் இரானின்றதி என்று விஸ்மிதராய் இவனை பெற்ற வயிறுடையாள். உன்னை கண்ட பாக்யாதிகர், அந்த பாக்யாதிகர்கள்லாம் என்ன பண்றான்னா இவனை எம்பெருமான பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ என்று பலகாலம் சொல்லும்படியான வார்த்தையால் வந்த பிரசித்தியை உண்டாக்கி தந்த இந்த எம்பெருமானுக்கு என்ன புகழ், என்ன அவனை கொண்டாடுவதை விட இவனை பெற்ற அந்த தாய்க்குத்தான் என்ன நோன்பு, அவள் என்ன விரதம் இருந்து பெற்றாள்னு தெரியவில்லையே, என்ன பாக்கியம் செய்தால், என்ன தபசு செய்தால்னு தெரியவில்லையே, என்ன தவம் செய்தனை யசோதா பாட்டு இருக்கேன். அப்ப அந்த யசோதைக்குத்தான் எவ்வளவு பாக்கியம், அவள் என்ன நோன்பு நோற்று இப்படி எம்பெருமான பெற்றாள்னு தெரியவில்லையே. இருடீகேசா, இந்திரியங்களெல்லாம் இப்ப கண்ணனை சேவித்தால் மற்ற இடத்துக்கே போகாதபடி அப்படி இவனிடத்திலே ஈடுபடும்படியான சௌந்தரியம் மிகவும் அழகு கொண்டிருப்பவனே, அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ என்னிடத்துல வந்து இப்போ முலை உண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெருதுமென்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்னார் கோவிந்தானி முலையுனாயே என்று 7வது பாசுரம். இப்ப 2 பகுதியா இந்த பாசுரத்தை பிரித்து கொள்ள வேண்டும். பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெருதுமென்னும் ஆசையாலே, தாய்மார்கள், கல்யாணமானவர்கள், திருமணமானவர்கள், தாய்மாரான அந்த திருமணமானவரான அந்த இடைப்பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள்லாம் இப்ப தங்களை தாயாக பாவித்து கொண்டு இதோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டும், கண்ணனை போல ஒரு குழந்தை வேண்டும்னு ஆசைப்படுகிறார்களாம். பெண்டிர் வாழ்வார் நின் ஒப்பாரை பெருதும் என்னும் ஆசையாலே. நின் ஒப்பாரைனா கண்ணனுக்கு சமமாக பல பிள்ளைகளை பெற வேண்டுமா? கண்ணனுக்கு சமமா ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா இவர்கள் ஆசை என்னன்னா கண்ணனுக்கு சமமா நாம பல பிள்ளைகளை பெற வேண்டும் என்ன விருப்பத்தோடு பலரும் இப்ப கண்ணனை நோக்கி வருகிறார்கள். கண்டவர்கள் போக்கொழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி, அப்படி வந்தவர்கள் எல்லாம் இப்ப அந்த எம்பெருமான் நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும்னு ஆசைப்பட்டு வருகிறார்கள். அப்படி வருபவர்கள் சிலரா, இதற்கப்புறம் சிலர் இளம் பெண்கள், அவர்களுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. அவர்களெல்லாம் கண்ணனை நோக்கினால் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம்பூங் குழலினார் உன் வாயுமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்னார். இப்ப திருமணம் ஆகாத இடைப்பெண்கள் கண்ணனை பார்த்தால் இவனை போல ஒரு பர்த்தா வேண்டும், இவனையே பர்த்தாவாக கணவனாக அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறார்களாம். அடைந்து அந்த கண்ணனுடைய வாயமுதத்தை பருக வேண்டும். அப்போ வயதானவர்கள் திருமணமான அந்த இடைப்பெண்கள் எல்லாம் தாயை போல நினைத்து கொண்டு கண்ணனை போல குழந்தைகள் வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள். திருமணம் ஆகாத இடைப்பெண்கள் எல்லாம் கண்ணனை கண்டால் அந்த அழகில ஈடுபட்டு இவனுடைய வாயமுதம் வேண்டும், இவனையே கணவனாக பர்த்தாவாக அடைய வேண்டும் என்ன ஆசைப்படுகிறார்கள். இந்த விருப்பத்தோடு கொண்டு போவான் வந்து நின்றார். இவர்களெல்லாம் இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதோ உங்களோடு கண்ணனை பெற வேண்டும் என்று அனைவருமாக இப்ப வந்து சேர்ந்து நிற்கிறார்கள். கண்ணனும் அவர்களோட போவதற்கு சரியா காத்து கொண்டிருக்கிறான். நீயும் அவர்களோட போவதாக பார்த்து ஒருபடா நின்றாய். கோவிந்தா என்று அழைக்கிறாள். கோவிந்தன் கண்ணனம் பெருமான் கோவிந்தன்கிற திருநாமத்துக்குத்தானே மிகவும் ஈடுபடுகிறான். நாராயணா முதலான நாமங்கள் கூட அவனுக்கு ரொம்ப சிறிய நாமங்களாம். அவனுக்கு எது மிகவும் பெரிய நாமம்னா கோவிந்தான் அழைத்தாதான் அவ்வளவு ஆனந்தப்படுகிறான்.
அந்த கோவிந்த திருநாமத்தை இங்க சொல்லுவதனால என்ன அர்த்தம்னா, நீ எப்ப பசுக்களுக்கு பின்னாடி சென்றவனோ அப்ப மிகவும் தாழ்ந்தவர்கள்னு பார்க்காமல் ஆசிரித்தர்களா இருந்தா அவர்களுக்கு பின்னாடியே போயிடுவியா. இப்ப இந்த தாய்மார்கள் வந்து பிரார்த்தித்தாலும் போய்விடுவாய். அதே மாதிரி இடைப்பெண்கள் எல்லாம் உன்னையே வேண்டும்னு வந்து பிரார்த்தித்தாலும் போய்விடுவாய். நீ போவது உன்னை தடுக்க முடியாது, நீ அதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். ஆனா ஒன்னு செய்து விட்டு போகும்போது உண்டு போகவும் வேணும் கான். அப்படி நீ அவர்கள் பின்னாடி போகணும்னா முதல்ல உனக்கு நல்ல தெம்பு வேணுமே. என்னிடத்துல அந்த பாலை பருகிவிட்டு போ கோவிந்தா, நீ முளையுனாயே, என்னிடத்துல முளை உண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இரு மலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய், உன் திருமலிந்த திகழுமார்பன் தேக்க வந்தன் அல்குளேரி, ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முளையை நெருடிக்கொண்டு இருமுலையும் முறைமுறையா ஏங்கி ஏங்கி இருந்துனாயே. கண்ணா, நீ பாலை பருக வேண்டும். 2 மார்பகங்கள்லயும் பாலை பருகணுமா. தாய்க்கு 2 மார்பகம் இருக்குமா, இப்ப 2 மார்பகத்திலையும் மாத்தி மாத்தி எம்பெருமான் பாலை பருக வேண்டும். இரு மலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தான். இருவரங்கம் எரி செய்தாய். கண்ணனம் பெருமான் இப்ப மல்லர்களை முடித்தானா, கம்சனால நிறுத்தப்பட்ட முஷ்டிக சாணூர மல்லர்கள், அந்த 2 மல்லர்கள் அப்படி நேர ஒருத்தர் நேர அப்படி வந்தார்கள். நடுவுல கண்ணன் இருந்தான். கண்ணனை முடிக்க வேண்டும்ங்கிற அந்த விருப்பத்தோடு நேர வந்தார்களா, கண்ணன் சடக்கென ஒரு அடி நகர்ந்துட்டாராம். நகர்ந்த உடனே ஒருத்தர் இடித்து கொண்டு அவர்களே மாய்ந்து போனார்கள். ஆனா இங்க கண்ணனை பத்தி அப்படி தெரிவிக்கும் பொழுது இரு மலை போல் எதிர்ந்த மல்லர், பெரிய மலைகளே அப்படி தன்னை நோக்கி வருமா போலே அப்படி மலையை போல திரண்டு இருந்தார்கள் அந்த மல்லர்கள். எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய், அவர்களுடைய உடம்பு அப்படியே பற்றி எரியுமா போலே செய்தவனேன்னு கொண்டாடுகிறார். அவன் இவர் எங்க எரித்தார், அவர்கள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்து கொண்டுதானே முடிந்தார்கள்னா இல்ல, அவர்கள்லாம் அப்படி போக எதிர்ந்து வரும் பொழுதோ அப்ப என்ன ஆகிவிட்டதுன்னா 2 மல்லரையும் திருவனந்தாழ்வான், அதாவது அந்த கம்சனாலே நிறுத்தப்பட்டவர்கள் பயத்தினாலே அப்படியே எரிந்து விட்டார்கள். கண்ணனை பார்த்த உடனே ஐயோ இவனை நாம எங்க ஜெயிக்க போறோம், இவனை எங்க நாம் முடிக்க போறோம், கண்டிப்பா நாமத்தான் முடிய போறோம்னு ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த பயாக்னினாலேயே அவர்கள் எரிந்து போனார்கள்னு தெரிவிக்கிறார். சாணூர முஷ்டிகாதிகரை கண்டு மல்லருடைய சரீரமானது பயாக்னியாலே தக்தமாய் விழும்படி பண்ணினவனே. அப்ப பயத்தினாலே அவர்கள் உளுத்து போய்விட்டார்கள். ஆனாலும் கம்சன் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணனை எதிர்த்து வந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் முட்டிக்கொண்டு போனார்கள். அப்ப பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் எல்லாம் எரியும்படி செய்தாய். உன் திருமலிந்து திகழுமார்பு தேக்க வந்தன் அல்குளேரி. திருமலிந்து திகழுமார்பன், எம்பெருமானுடைய திருமார்பு எப்பேற்பட்டது, வக்ஷஸ்தலத்துலதான் பிராட்டி எழுந்தருள் இருக்கிறார். அதுதான் திருமலிந்து திகழுமார்பு. இந்த மார்புக்கு இருக்கக்கூடிய அந்த திகழ் பெருமைக்கு உண்டு சமமாக மற்றொரு மார்புக்கு புகழ் உண்டோ? மகாலட்சுமியே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பிராட்டி இருக்கக்கூடிய திருமார்பு, மற்றையோர்களுடைய மார்பெல்லாம் வெறும் மார்பு. ஆனா எம்பெருமானுடைய மார்போ திருமார்பல்லவா. சர்வபூதானாம் ஈஸ்வரி என்ன, அனைத்து லோகங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கக்கூடிய பிராட்டி அவளே பஷ்யதாம் தேவதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளம் வக்ஷஸ்தலத்துல ஏறி அமர்ந்தாள்னு சொன்னால் அப்ப அதுதானே எம்பெருமானுக்கு புகழ் பிரகாசம். அந்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய திருமார்பு இப்போ அந்த திருமார்போடு இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய அல்குளேரி இடையில ஏறி அமர வேண்டும். திருமலிந்த திகழுமார்பு தேக்க வந்தன் அல்குளேரி. தேக்கன்னா பிரகாசிக்கன்னு ஒரு அர்த்தம், அது ஒண்ணும் இல்லைன்னா தேக்கன்னா இப்ப பாலாலே நிறைய வேண்டுமா, மார்பு நிறைய வேண்டும். எத்தாலே, இதோ நீ பாலை பருக பருக அது உன்னுடைய வாயில அடங்காமல் வெளியிலே புறப்பட்டு உன்னுடைய அதாவது கழுத்து வழியாக இறங்கி மார்பெல்லாம் நிறைய வேண்டுமா. அதான் திருமலிந்து திகழுமார்பு தேக்க வந்தன் அல்குளேரி, ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முளையை நெருடிக்கொண்டு இருமுலையும் முறைமுறையா ஏங்கி ஏங்கி இருந்துனாயே. ஒரு முளைய வாயில வச்சு நீ பருக வேண்டும், அதே சமயத்துல உன்னுடைய கையால சிறு கைகளாலே மற்றொரு முளைய நீ நெருடிக்கொண்டிருக்க வேண்டும். இருமுலையும் முறைமுறையா, இந்த மார்பகத்துல கொஞ்ச நேரம் பால் சாப்பிடணும், அடுத்து இன்னொரு முலையிலையும் கொஞ்ச நேரம் பால் சாப்பிடணும். ஏங்கி ஏங்கி ஒரேடியா ரொம்ப வேகமா பருகக்கூடாதான். சிறு குழந்தைக்கு அவ்வளவு வேகமா சாப்பிட்டா ஆகுமா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தாமதித்து அனுபவித்து நீ சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும் பொழுது உன் வாயிலிருந்து அந்த பாலானது கீழே வழிந்து உன்னுடைய திருமார்பெல்லாம் நிறைய வேண்டும். அதை பார்த்து நான் சந்தோஷிக்க வேண்டும் என்ன இப்படி பிரார்த்திக்கிறார். ஆக இது ஆச்சரியமான 8வது பாசுரம். அடுத்து 9வது பாசுரம். அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல முகம் வியற்ப தீம செய்யும் முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்மவிம்ம அங்கு அமரர் கமுதளித்து அமரர் கோவே முளையுனாயே.
அங்கு அமரர்க்கு அமுதளித்தாயே. அமரர்கோ தேவர்களுக்கெல்லாம் சுவாமியா இருந்து கொண்டு பெரிய திருப்பார்கடலை கடைந்து அதுல அமிர்தத்தை எடுத்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்தாயே. அந்த எம்பெருமானே, நீ அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து காரியம் செய்தாயா? அப்ப யசோதையான என்னுடைய விருப்பத்தையும் தெரிந்து எனக்கு அருள வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறார். அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார் போல். அழகான தாமர புஷ்பம். தாமர புஷ்பத்துக்கு மேல வெண்முத்துக்கள், சிவப்பான தாமரை அல்ல வெண்முத்துக்கள் அப்படியே அது மேல அப்படி சிதற விட்டினால் அது எப்படி இருக்கும்? கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். தாமர புஷ்பம், அதுக்கு மேல அங்கிங்கும் இந்த முத்துகள் அப்படி சிதறி இருந்தால் அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இப்ப அத மாதிரி பெருமானுடைய திருமுகமா, அந்த திருமுகத்துல அவருக்கு வியர்வை துளி பெருகி இருக்கிறது. அதெல்லாம் வெண்முத்துக்கள் சிதறி இருக்கிறா போலே அமைந்திருக்கிறது. செங்கமலம் முகம் வியர்ப்ப தீமை செய்யும் முற்றத்தூடே. எம்பெருமானுடைய அந்த திரு வியர்வை, அந்த வியர்வையே முத்துக்கள் போல இருக்குன்னு ஒரு அர்த்தம். அல்ல உதாரணத்தை இன்னொரு மாதிரியும் தெரிவிக்கலாம். தேன் இருக்கா? தாமர புஷ்பத்துல நிறைய தேன் இருக்கு. வண்டுகள் தேனை பருகி இருக்கிறது. நிறைய தேனை பருகி மீதி இருக்கிற தேனெல்லாம் அப்படி அங்க இங்க சிதறி இருக்கான். அந்த சிதறின தேன் துளிகளே முத்துக்களை போல இருக்கு. அப்போது அளந்த தாமரை மேல அந்த தேன் துளிகள் எல்லாம் பனி துளிகள் இருந்ததுன்னா அது எவ்வளவு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அதை உள்ள இருக்கக்கூடிய தேனே அங்கங்கு துளி துளியா சிந்தி இருந்ததுன்னா அது முத்துக்களை போல இருக்கும். எம்பெருமானுடைய திருமுகம் அழகான தாமரையா, 2 கண்கள் தாமரை, திருவாயே ஒரு தாமரை போல இருக்கு, முகமே ஒரு தாமரை போல இருக்கு. அதுல அங்கங்கு வியர்வை துளி நிரம்பி இருக்கிறதா. இவர் தான் ஓடி ஆடி விளையாடுறாரு. அப்படி விளையாடுறதுனால வியர்வை துளிகள் அரும்ப அந்த வியர்வை துளிகள் எல்லாம் முத்துக்களை போல இருக்கிறது. அங்கமல செங்கமல முகத்திலே. அங்கமலம்னு ஏற்கனவே உதாரணத்துல கமலம் புஷ்பத்தை சொல்லியாச்சு. மறுபடியும் இப்ப முகத்தை சொல்லும் பொழுது வெறும் முகம்னு சொல்லியிருக்கலாமே, செங்கமல முகம்னு சொல்றாருன்னா எத்தனை தடவை கமலம் தாமரைன்னு சொன்னாலும் ஈடாகுமா சுவாமி? ஆகாது. இருந்தாலும் 10 தடவை சொல்லி வைப்போமே என்று அந்த ஆதரம், அந்த ஒரு விருப்பத்தினால மீண்டும் மீண்டும் அந்த கமலம் கமலம்னு புஷ்பத்தை சொல்றார். அழகு அவ்வளவு அதிகமா இருக்கே. அதனால அங்கமல முகம் வியர்ப்ப செங்கமல முகம் வியர்ப்ப தீமை செய்யும் முற்றத்தூடே. அப்படி வியர்வை துளி வரா மாதிரி கண்ணன் என்ன செய்யறாருன்னா தீம்பு செய்யறார். போய் முற்றத்துல போய் விளையாடுகிறார். எல்லா தீம்பு காரியங்களையும் செய்கிறாராம். இம்முற்றத்துள்ளே நின்று தீம்புகளை செய்து உடம்பெல்லாம் புழுதியாக இருந்து புழுதி அலைய வேண்டா. அந்த முற்றத்துக்குள்ள போய் அப்படி இப்படி உருண்டு அங்க இருக்கிறதெல்லாம் போட்டு உடைத்து ஒரே சாகசம் பண்றாரா. அப்போ உடம்பெல்லாம் புழுதியாகிடும், முகமெல்லாம் வியர்த்து விடும். இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டா, தீமை செய்யுது முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா. அம்மன்னா சுவாமி, எனக்கு சுவாமியே நாதனே என்று அழைக்கிறார். இவன் சேட்டித தரிசனத்தால் வந்த ஆச்சரிய உக்தியாதல். அம்மனா ஆச்சரியம் கூட, என்னமா விளையாடுறார் ஓ அப்படின்னு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி அம்மா அப்படின்னு சொல்றதான் வைத்துக் கொள்ளலாம். இல்ல எனக்கு சுவாமியே எனக்கு கட்டுப்படு என்று கண்ணன் அழைப்பதாகவும் கொள்ளலாம். விம்ம அமரருக்கு அமுதளித்த அமரர்கோவே. விம்மன்னா அவர்கள் வயிறு நிரம்பும்படியாக தேவர்கள் எல்லாம் போரும் எங்களுக்கு திருப்தின்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்காக இறங்கி காரியம் செய்தாய். கடலையே கடைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாய். எனக்கு திருப்தின்னு சொல்ற அளவுக்கு என்னிடத்துல நீ பாலை பருக வேண்டும். அமரர்கோவே முளையுனாயே என்று அழைத்தார். மேலே 10வது பாசுரம். ஓட ஓட கிண்கிணிகள் ஒளிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்னாயை பற்பனாபன் என்னிருந்தேன் ஆடி ஆடி அசைந்தசைந்திட்டு அதனுக்கேத்த கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமா நீ முளையுனாயே. உத்தமா புருஷோத்தமா. கண்ணன் கீதையிலே ஒரு அத்தியாயம் முழுக்க தான் புருஷோத்தமன் என்பதை வெளியிட்டார். இந்த உலகத்து பத்த ஜீவர்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்த முக்தர்கள், அங்கேயே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், இவர்கள் அனைத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும் மிகவும் மேம்பட்டவன் தான். தனக்கு சாமானவர்களோ மேம்பட்டவர்களோ இல்லை என்று புருஷோத்தமன் தான் என்று வெளிப்படுத்தினாரா. இப்ப அந்த புருஷோத்தமனை அழைத்து நீ முளை உண்ண வேண்டும். புருஷோத்தமனுக்கு எது அடையாளம்? இவ்வளவு நேரம் கீதையில சொன்னது அடையாளம் இல்லை. இவ்வளவு நேரம் கீதையில வெளிப்படுத்தினது இது அடையாளம் இல்லையா. புருஷோத்தமனுக்கு எது அடையாளம்னா ஆசிரித்த பரதந்திரம். யார் ஆசிரித்தனுக்கு பரதந்திரனா இருக்கானோ, அடியாருக்கு யார் ஒருத்தன் தன்னை தாழ விட்டு கொள்ளுகிறானோ அவன் தான் புருஷோத்தமன் இங்க பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். புருஷோத்தமத்துவத்துக்கு ஆசிரித்த பாரதந்திரியம் போலே காணும். புருஷோத்தமத்துவம்னா என்னது சுவாமின்னா அதுவா ஆசிரித்தர்களுக்கு யார் ஒருவன் பரதந்திரப்பட்டு கிடக்கிறானோ அவனுக்கு தான் புருஷோத்தமன்னு பெயர். இப்ப பிரம்மத்துக்கு புருஷோத்தமன்னு பெயரா? அப்ப அடியவர்களுக்கு அவன் வசப்பட்டு இருக்க வேண்டும் என்ன அத்தை தெரிவிக்கிறார். அப்பிராப்பிய மனசாசகா என்று வேதங்களுக்கு எட்டாமல் போனா போலே
பரம வைதிக அக்ரேசராயிருக்கிற இவர்க்கும் எட்டாமல் போகலாமோ என்று தோற்றுகிறது. ஆசிரித பரதந்திரம்னு அர்த்தம், அடியார்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் அந்த அனுபவத்தை கொடுக்கணுமா? இப்ப வேதங்களால எம்பெருமான பிடிக்க முடியலையா? அப்பிராப்பிய மனசாசக என்று மனதாலே கூட அதை நினைக்க முடியாத பெரிய இடம் வைகுந்தம். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர்னு தெரிவித்தது. அப்படியெல்லாம் வேதத்துக்கு இருக்கலாம், ஆனா அடியவனான பெரியாழ்வாருக்கு நீ அப்படி இருக்கலாமோ? எனக்கு நீ உன்னுடைய அனுபவத்தை முற்றூட்டாக கொடுக்க வேண்டும் என்ன பிரார்த்திக்கிறார். கண்ணன் என்ன செய்தார்? ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே. அந்த கிண்கிணிகள் அறையில் சாத்தி இருக்கக்கூடிய கிண்கிணி, அரை சதங்கை, அதாவது சதங்கை, கால்ல போட்டுக்கிறதும் சதங்கை, அது கால் சதங்கை. ஆனா அரை சதங்கைனா இடுப்புல கட்டி கொள்ளுகிற சதங்கை. அதுல இருக்கக்கூடிய கிண்கிணிகள், அந்த சின்ன சின்ன அந்த கிங்கிணிகள், அதெல்லாம் ஒலிக்கிறது, ஓசை எழுப்புகிறது. கண்ணன் அப்படியே ஓடுகிறார். அந்த கிண்கிணிகள் பதறி அது ஓசை ஏற்பட ஓட ஓட பாதச்சதகங்களானவை கிண்கிணிகள் துவனிக்கும் துவனியாகிற சப்தத்தாலே. ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே. கண்ணன் பெருமான் ஓடுகிறார். அந்த ஓட ஓட அந்த சதங்கை கிண்கிணிகள் எல்லாம் ஒலிக்கிறது. அது ஒரு அழகான பாடல் போல ஓசை இசையாக அமைகிறதா? அந்த இசைக்கு ஏற்றாற் போலே பாடி பாடி வருகின்னாயை, அந்த இசையே பாட்டாக கொண்டு கண்ணனம்பெருமான் நாட்டியம் ஆடிக்கொண்டு வருகிறானாம். பாடி பாடி வருகின்னாயை பற்பனாபன் எண்ணிருந்தேன். ரெண்டு பொருள் சொல்றா. ஒன்னும் அந்த சதங்கையினால எழுப்பக்கூடிய ஓசையே பாட்டாக கொண்டு எம்பெருமான் தானே அசைந்து அசைந்து ஆடி ஆடி வருகிறான் என்று ஒரு அர்த்தம். இல்ல எம்பெருமானே பாடுகிறானா, தன்னுடைய திருவாய திறந்து அந்த ஓசைக்கு ஏற்றாற் போலே பாடுகளை பாடி, பாட்டெல்லாம் பாடி அதற்கேற்றாற் போலே ஆடல் நாட்டியத்தையும் ஆடிக்கொண்டு வருகிறான். பாடி பாடி வருகின்னாயை பற்பனாபன் எண்ணிருந்தேன். ஆடி ஆடி அசைந்தசைந்திட்டு அதனுக்கேத்த கூத்தையாடி ஓடி ஓடி போய்விடாதே உத்தமானி முலையுனாயே. வருகின்னாயைன்னு இருக்கு, ஆனா இங்க வியாக்கியானத்துல நாட்டியம் ஆடுகிறார்னு சொல்றாரேன்னா, நல்ல வல்லார் ஆடினா போலே நாட்டியம் தெரிந்தவர்கள் பெருமா வந்தா கூட அப்படி நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்குமா. எதை போலே? நல்ல பாடல் தெரிந்தவர்கள், பாட்டு பாட சாமர்த்தியம் நன்னா உண்டு, நல்ல பாடல் கற்றிருப்பவர்கள், ரெண்டு வார்த்தை பேசினா கூட பாடுற மாதிரி இருக்குமா. அத மாதிரி கண்ணன் நல்ல நாட்டியம் அறிந்தவன். அவன் நடந்து வந்தால் கூட அப்படியே அசைந்து என்னமா தாளம் என்னமா நாட்டியம் ஆடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. ஆக அப்படி கூத்தன் கோவலனிரே, எம்பெருமான் சிறந்த கூத்தாடுபவன் கோவலன். அப்படிப்பட்டவன் நடக்கிற நடையெல்லாம் வல்லார் ஆடினா போலே இறை இருப்பது. ஆகையால் விரைந்து நடந்து வரும்போது திருவடிகளில் சதங்கையினுடைய ஓசைகள் தானே பாட்டாய், திருவடிகள்ல சாத்தி இருக்கக்கூடிய அந்த சதங்கைகளுடைய ஓசை அது பாட்டாக இருக்கிறது. நடக்கிற நடையெல்லாம் ஆட்டமாய் இருக்குமாயித்து. அப்ப நல்ல பாட்டு, நல்ல நாட்டியம், கண்ணுக்கும் விருந்து காதுக்கும் விருந்து. அங்க ஆய்ப்பாடியில எப்படி அமைந்திருக்கும்? கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை தாளமாக, அல்லது இன்னொரு அர்த்தம் ஓசைய நல்ல தாளமாக வச்சுக்கணும். ஆதி தாளம், அந்த தாளம், இந்த தாளம்னு சொல்றாரு. அந்த மாதிரி தாளமாக கொண்டு கண்ணன் வாயாலே பாடி பாடி அதனுக்கேற்ற கூத்தை அசைந்து அசைந்திட்டு ஆடி ஆடி என்றும் பொருளாகுமாம். இப்படி கண்ணன் வருகிறாரா? வருகின்னாயை பற்பனாபன் எண்ணிருந்தேன். கண்ணா இதெல்லாம் நீ செய்யணுமா? நீ உன்னுடைய இயற்கை அழகே போறோம் என்னை வசப்படுத்துவதற்கு, என்னை திருப்திப்படுத்துவதற்கு. யசோதைய வசப்படுத்தணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஓடி ஆடி பாடி இவ்வளவு காரியமா செய்யணும்? உன்னுடைய சின்ன பருவத்துக்கு இதெல்லாம் தாங்குமோ? பற்பனாவன் கொப்போழில் எழுகமல பூவழகர் என்ன தன்னுடைய திருநாபி கமலம், அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆழ்வாருக்கு அதை சேவிக்க சேவிக்க அத்தனை ஆனந்தம். இந்த அழகே இயற்கை அழகே போறோம் கண்ணா. நீ எதோ எனக்காக பெரிய சாகசமான செயல்களை எல்லாம் செய்ய வேண்டாம். என்ன அதை பற்பனாபன் எண்ணிருந்தேன், நீ பற்பனாபனாக இருப்பதே எனக்கு போருமே. ஓடி ஓடி போய்விடாதே உத்தமானி முலையுனாயே. இவன் பற்பனாபன்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துடுத்தான். நான் எளியவன் எளியவன் காட்டிட்டு வந்தா, ஊழி முதல்வன் பற்பனாபன் உலகத்தை எல்லாம் படைத்த திருநாபியில பிரம்ம தாமரையை கொண்டிருக்கக்கூடிய ஊழி முதல்வன், ஜகத்தையே படைத்தவன், ஜகத்துக்கு காரணன் என்றா என்னை அழைக்கிறாய்? நான் வரமாட்டேன் போன்னு கண்ணன் ஓடுகிறாராம். கண்ணா நான் அதற்கு உன்னை பற்பனாபன்னு சொல்லல, இயற்கையிலேயே நீ அழகு கொண்டிருப்பவனாயித்த, இதற்கு மேல இவ்வளவு சிரமப்பட்டு எனக்காக காரியத்தை எல்லாம் செய்யணுமா? வேண்டாமே என்பதற்காகத்தான் சொன்னேன். ஓடி ஓடி போய்விடாதே, ஆடிக்கொண்டு என் கைக்கு எட்டாதபடி ஓடி ஓடி போய்விடாதே. நீ உத்தமன் அல்லவா? உத்தமன்னா என்ன அர்த்தம்? ஆசிரித்த பரதந்திரன்னு தானே அர்த்தம். அப்ப எனக்கு பரதந்திரனாக இருந்து என்னிடத்திலே முளைப்பாலை உண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறுதியான பாசுரம். வாரணிந்த கொங்கையாய்ச்சி மாதவா உன் என்ன மாத்தம், நீரணிந்த குவளைவாசம் நிகழ்நாரும் வெள்ளிபுத்தூர், பாரணிந்த தொல்புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார், சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ன சிந்தை பெருவருதாமே.
வாரணிந்த கொங்கை ஆட்சி மாதவா உன் என்ன மாத்தம். இறுதியாக இந்த பாசுரத்துல கண்ணனை மாதவான்னு அழைக்கிறார். கண்ணனுக்கு வரிசையா பல திருநாமங்களை சொல்லி கொண்டு வந்தாரா. போன பாசுரத்துல பற்பனாபன்னு சொன்னார். ஊழி முதல்வன், ஜகத்தை எல்லாம் படைப்பவன். யார் சுவாமி அந்த ஜகத்தை படைப்பவர்? மாதவன். யாரு திருமகளுக்கு கேள்வனோ அவர் தான் ஜகத்தை படைக்கிறார். அவர் தான் அடியவர்களுக்கு எளியவனாகவும் இருக்க முடியும். ஆக அந்த மாதவன் தான் இப்ப எளியவனாக இருந்து நம்ம இடத்துல அனுபவத்தை கொடுக்க முடியும். பெருமான் தனித்திருந்தார்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம இடத்துல வசப்பட மாட்டார், நம்முடைய குற்றத்தையே பார்த்து தண்டிப்பார். ஆனா அவன் மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கிறார், மாதவனா இருக்கிறார்னா நிச்சயம் கைவிட மாட்டாரா. அதனால பாசுரத்தை முடிக்கும் பொழுது மாதவா பாலுண்ணவான்னு அழைத்தேன்னு தெரிவிக்கிறார். வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி என்னால் நல்ல முலைகளை துணியாலே கட்டி கொண்டிருக்கிறாராம். ஆய்ச்சி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாய்மார்கள், யசோதை முதலானவர்கள் எல்லாம் தங்களுடைய மார்பகங்களை நல்லா கட்டி வச்சிருக்கா. இதை எதுக்கு ஆழ்வார் இப்ப விளக்குகிறார்னா, அது ஒண்ணும் இல்ல, இப்ப கண்ணனை குழந்தையாக மட்டும் பாவிக்கலையாம், ராஜாவாக இளவரசனை போலையும் பாவிக்கிறார்கள். ஒரு இளவரசன் ராஜாவுக்கு வேண்டிய பொருள்கள், அவன் உபயோகப்படுத்துற பொருள்கள்னா அதையெல்லாம் தனியா ஒரு இடத்துல வச்சு அதற்குன்னு அடையாளமிட்டு அதை கட்டி வைப்பார்களாம். அதை வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார்கள். ராஜாக்களுக்கு அபிமதமான திரவியங்களை பரிசாரகரானவர்கள் கட்டி இலச்சனையிட்டு கொண்டு தெரியுமா போலே. ராஜாவுக்கு வேண்டிய பொருள்கள், அவர் உபயோகப்படுத்துற பொருள் வேற யாரும் தொடக்கூடாதுன்னா அதெல்லாம் நன்னா கட்டி ஜாகிரதையா ஒரு அதற்குன்னு அரக்கு அச்செல்லாம் போட்டு லட்சண முத்திரை போட்டு அதை தனியா வச்சுடுவாங்க. அத மாதிரி இது கண்ணனுக்குன்னே இருக்கக்கூடிய முலைகள், இந்த பால் கண்ணனுக்கு தான் என்பதற்காக தாங்கள் அந்த துணியாலே கட்டி இப்ப கிருஷ்ணனுக்குன்னு அப்படி சேமித்து வைக்கிறார்களாம். முலைகள் பிறர் கண் படாதபடி. ஐயோ, இவ்வளவு பெரிய முலையா, இவ்வளவு பால் கண்ணன் சாப்பிட்டாருன்னா அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு யாராவது திருஷ்டி தோஷம் போட்டா என்ன ஆகும்? அதனால அதை யார் கண்ணும் படாதபடி நன்னா சேமித்து கொண்டு திருகையாலே வாரணிந்த கொங்கையாய்ச்சி என்று சொல்லி, மாதவா உன் என்ன மாத்தம். மாதவா நீ பிராட்டிக்கு கேழ்வன் அல்லவா இல்லையா? ஸ்ரீயப்பதினா என்னிடத்துல பால் குடிக்க வேண்டும். சுவாமி ஸ்ரீயப்பதி போய் பால் குடிப்பறானா அது என்ன பண்றது? ஸ்ரீயப்பதியா இருப்பவன் இப்ப கண்ணனாக அவதரித்திருக்கிறானே, அவதரித்த சமயத்திலே இந்த லீலாரசம், இந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். ஸ்ரீயப்பதி ஆகையாலே அவாப்த சமஸ்த காமனானவனை அவதாரத்தின் மெய்ப்பாட்டு கீழாக முலையுண்ணு என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீயப்பதியாய், அவாப்த சமஸ்த காமனாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனாய், சர்வேஸ்வரனாய் என்றுதான் ஆச்சாரியர்கள் அடிக்கடி தெரிவிப்பார்கள். திருவாய்மொழி வியாக்கியானத்துடைய தொடக்கத்திலே 3 அவதாரிக்கை சாதித்தார் சுவாமி நம்பிள்ளை. அந்த 3த்திலையும் இப்படிதான் தொடங்கினார். ஸ்ரீயப்பதியாய், அவாப்த சமஸ்த காமனாய், யாரொருவன் திருமகளுக்கு கேழ்வனோ. ஸ்ரீயப்பதின்னு சொன்னாலே அடுத்து அவருடைய பெருமை என்னன்னா, அவாப்த சமஸ்த காமன், என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அனைத்தையும் அடைந்தவர். இனி அடையாத ஒரு விருப்பம், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்று எம்பெருமானுக்கு கிடையாதாம். அப்படிப்பட்டவரை, எல்லா விருப்பங்களையும் அடைந்தவரை, அவாப்த சமஸ்த காமனானவனை இப்ப அழைத்து, கண்ணா உனக்கு இன்னும் பால் சாப்பிடாம இருந்தா உன்னால தாங்கிக்க முடியாது, வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாருன்னா, சுவாமி இப்பதான் எல்லா விருப்பத்தையும் அடைந்தவர், மகாலட்சுமிக்கே கேழ்வன்னு சொன்னீர். அதெல்லாம் இங்கே வைகுந்தத்துல க்ஷீராப்தியில அங்க இருக்கிறது. இங்க ஏதோ 6 மாசம் 7 மாசம் 1 வயசு குழந்தையா இருந்தால் அப்ப என்னுடைய பேச்சை கேட்டுதான் நடக்கணும். அப்ப தாயான என்னிடத்துல நீ பாலை பருகினால்தான் உனக்கு களைப்பில்லாமல் சோர்வில்லாமல் இருக்கும். மாதவா உன் என்ன மாத்தம். உபனிஷத்து சொல்லித்து, அனஷ்ணன் அந்யஹா அபிஷாக சீதி. இதோ இந்த பரமாத்மா இருக்கிறாரே, அவர் எதையும் உண்ண மாட்டார். இந்த ஜீவாத்மா பரமாத்மா 2 பேரும் இந்த உடலுக்குள்ள இருக்கோமா, அது அழகா ஒரு உபனிஷத்து ஒரு கதை போல விளக்கியது. ஒரு பெரிய விருட்சம், மரம், அந்த மரத்துல 2 பறவைகள். ஒரு பறவை அங்க பழுக்கக்கூடிய பழங்களை எல்லாம் நன்கு உண்ணும். உண்ணதுனாலே அதுக்கு சோர்வு ஏற்பட்டு அது இழைத்து கொண்டே போகிறது. இன்னொரு பறவை அங்க இருக்கக்கூடிய எந்த பழத்தையும் தீண்டாது, ஆனா அது நல்ல புஷ்டியா பருத்து கொண்டே போகிறது. என்ன இப்படி விவரித்தது? அப்படி பருத்து கொண்டு போகிற பறவை யாருன்னா அவர் தான் பரமாத்மா. அவர் இந்த உடலுக்குள்ளே இருந்தாலும் உடல்னால கிடைக்கக்கூடிய இன்பங்களை அவர் நுகர மாட்டார். ஆனா இந்த ஜீவாத்மா என்ன பண்றது? உடலுக்கு உண்டான இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து இழைத்து கொண்டே போகிறது. அறிவின்மை அக்ஞானம் ஏறிக்கொண்டே போகிறது. அப்போ இந்த ஜீவாத்மாவும் இந்த விருட்சத்துல இருக்கார், பரமாத்மாவும் இருக்கார். இப்ப பரமாத்மா எதையும் தீண்ட மாட்டார், சாப்பிடுவதில்லை. அனஷ்ணன், எதையும் சாப்பிடுவதில்லைன்னு உபனிஷத் சொல்லித்தா. அதே உபனிஷத்து அப்படி சொல்லி இருந்தாலும் கண்ணன் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. என்ன, யாரொருவன் என்னிடத்துல பக்தியோடு ஒரு இலையோ ஒரு பழமோ ஒரு புஷ்பத்தையோ ஒரு கொஞ்சம் தீர்த்தத்தையோ கொடுத்தாலும் அனைத்தையும் உண்ணுகிறேன்கிறார். நம்ம இலைய சாப்பிடலாம், பழத்தை சாப்பிடலாம், நீரை பருக வேண்டும்.
அதே மாதிரி புஷ்பத்தை சூட்டி கொள்ள வேண்டும். ஆனா இவர் எல்லாத்தையும் உண்ணுகிறேன், அனைத்தையும் அஷ்னாமி சாப்பிடுகிறேன்னு சொல்றாரேன்னா அவ்வளவு விருப்பம், அவ்வளவு கண்ணன் எது கொடுத்தாலும் பார்ப்பதில்லையா. என் பக்தன் கொடுத்தானா நான் அப்படியே கபலீகரமாக மொத்தத்தையும் உண்டு விடுகிறேன்னு அவ்வளவு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். அப்ப உபனிஷத்து சொல்லி இருந்தாலும் அதுக்கு என்ன தெரியும்? கண்ணனே தன்னுடைய திருவாய் திறந்து நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பசி இருக்கும். அப்ப கண்ணா என்னிடத்துல நீ பாலை உண்ண வேண்டும் என்ன அந்த விருப்பத்தோடு தான் இப்ப பெரியாழ்வார் தருகிறார். தன்னுடைய அந்த பாலை கொடுக்க எம்பெருமானும் அத்தை சுவைத்து உண்டான். மாதவா உண்ணென்ன மாற்றம் நீரணிந்த குவளைவாசம் நிகழ்நாரம் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல்புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லார். நீர் அணிந்த குவளை வாசம், அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் திருமுக்குளம்ன்ற அழகான ஒரு புஷ்கரணி இருக்கிறது. அது இல்லாமல் அங்க சுத்தி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், தடாகங்கள், ஏரி எல்லாம் இப்ப சமர்த்தமா குவளை புஷ்பம் பூத்து இருக்கான். குவளைனா அல்லி புஷ்பம். அல்லி புஷ்பம் எல்லா இடத்துலையும் நன்கு விகசித்து மலர்ந்து ஊர் முழுக்க ஒரே வாசனை நிகழ்கிறது. நிகழ்நாரும் வில்லிபுத்தூர். வாசனை என்னைக்கு இருக்கும்? ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருக்குமான்னா முப்பொழுதும் இந்த வாசனை நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தை விட்டு நீங்கவே நீங்காது. அப்படிப்பட்ட நிகழ்நாரம் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல்புகழான் பட்டரபிரான். பார்னா உலகம், பூமி முழுக்க இப்ப பெரியாழ்வாருடைய புகழ் பிரகாசமாயிடுத்தே. பாண்டியன் கொண்டாட பட்டரபிரான் வந்தானுன்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். இப்ப ராஜா அவன் அந்த சபையில இப்படி எம்பெருமான் அதாவது பரதத்துவ நிர்ணயத்தை செய்த பிற்பாடு பெரியாழ்வாருங்கிற அந்த புகழ் ஊர் முழுக்க பரவிடுத்தா. அப்ப பாரணிந்த தொல்புகழான், தொல்புகழ் இன்னைக்கு தானே பாண்டிய சபையில அவர் நிர்ணயம் பண்ண பிற்பாடு தானே புகழ் வந்ததுன்னா அனாதி சித்தமான புகழ். இதற்கு முன்னாடியே விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அதாவது எம்பெருமானிடத்துல மங்களாசாசன பரத்தையோடு தான் இருந்தார். கண்ணன்னு பார்த்தாலே உடனே கலக்கத்தோடு பல்லாண்டுன்னு கூடுபவராகத்தான் அவர் இருந்தார். அதனால தொன்மையான ரொம்ப பழமையான அந்த புகழோடு இருக்கக்கூடிய பட்டரபிரான் பாடல் வல்லார். அவருடைய பாசுரங்களை வல்லார்னா ரொம்ப அர்த்தத்தை தெரிந்து கொண்டு வியாக்கியானத்தை எல்லாம் கசடர கற்று ஓஹோன்னு அந்த பாவத்தோடெல்லாம் பாட வேண்டாமா. பாடல் வல்லார் யாருக்கு தமிழ் தெரியுமோ அப்படி எழுத்து கூட்டி வாசித்தால் கூட போருமா. அவருடைய பாவம் அவருடைய பக்தி இல்லை என்றாலும் வெறும் பாடல் பாசுரம் மாத்திரம் வல்லார் கூட போரும். அதான் தெரிவிக்கிறார். இவருடைய பாவபந்தம் இல்லையே ஆகிலும் இவர் அருளி செய்த சப்த மாத்திரத்தையே பாட வல்லார். சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ன சிந்தை பெருவர்தாமே. சீரணிந்த செங்கன்மால், செங்கண் அழகான தாமரை போன்ற திருக்கண்கள், சிகப்பான கண்கள். சீர் அணிந்த என்னால் ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்களாலே நிறைந்தவர். சுவாமித்வம், சௌலபியம், வாத்சல்யம், ஞானம், பலம், சக்தின்னு எத்தனையோ கல்யாண குணங்களா. இதெல்லாம் சீர். இந்த கல்யாண குணங்களாலே நிறைந்து அந்த அழகுக்கெல்லாம் பிரதானமா இருக்கக்கூடிய திருக்கண் அழகு அதை வெளிப்படுத்தி கொண்டு மால் என்றால் ஆசிரித வியாமோகம். அடியார்களிடத்துல எவ்வளவு காதல் எவ்வளவு பித்துன்னா இந்த யசோதையாக ஒரு பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு பாலை கொடுத்தாலும் அன்று யசோதை கொடுத்தா போல அதே அன்போடு அப்படியே வந்து ஸ்வீகரித்தார் என்றால் இது என்ன பைத்தியம், என்ன மால், என்ன அன்பு. அடியார்களிடத்துல இவ்வளவு அன்பா என்ன அத்தை கொண்டாடும் விதத்துல எம்பெருமான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினானா. அதுதான் ஆசிரித்தர்களிடத்துல வியாமோகம். சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ன சிந்தை பெருவர்தாமே. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்திலே சிந்தை சென்றுவிடும். சென்ற சிந்தை பெருவர்தாமே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். சிந்தை சென்றதுன்னா மனசு போயிடுதுன்னு அர்த்தம். போன மனசை கொண்டிருப்பவர்களேனா எப்படி இருக்க முடியும்? என்னிடத்துல இருந்து இப்ப பணம் இருந்தது, பணம் போயிடுத்துன்னா இழந்த செல்வத்தை உடையவர்களே அப்படின்னு சொல்ல முடியுமா? செல்வம் இழந்த பிற்பாடு அதை எப்படி கொண்டிருக்க முடியும்னா இந்த இடத்துல சென்ற சிந்தை பெருவர்தாமேன்னா என்ன அர்த்தம்? சிந்தைங்கிறது நம்ம இடத்துல இருந்தாலும் அதற்கு இயல்பு என்ன? எல்லா இடத்துலயும் சுத்தின்னு இருக்கும். மனசு சிந்திக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலயே அது சிந்திக்கிறது. இங்க இருக்கிறச்சியே திடீர்னு பத்ரிகாசிரமத்தை சிந்திக்கலாம், திடீர்னு இன்னொரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நாட்டையும் சிந்திக்கலாம், நாம இருக்கிற இடத்தையும் சிந்திக்கலாம். அப்போ அந்த ஒரு நொடிக்குள்ளேயே இந்த சிந்தனை எல்லா இடத்துலயும் செல்லுகிறதா? அப்ப மனசு தான் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு எல்லா இடத்துலயும் சிந்திக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சிந்தையானது அங்கு இங்குன்னு எங்கும் செல்லாமல் சீரணிந்த செங்கன்மால் மேல் பிரமானுடைய அந்த திருமேனியிலே ஈடுபட்டவராய் அவருக்கு பல்லாண்டுன்னு பாடுவதையே தனக்கு இயற்கையாக கொண்டிருக்கும்படியாக இந்த மனசானது அப்படி ஒன்றி விடுமா. அப்ப சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ற சிந்தை முயற்சி தரித்துரைத்து முந்துத்த நெஞ்சே என்று ஆழ்வார் முந்துற்ற நெஞ்சேங்கிறாரு. என்னை காட்டிலும் என்னுடைய நெஞ்சு எம்பெருமானிடத்துல முந்துற்றது, தான் அனுபவிக்க வேண்டும்னு ரொம்ப முன்னாடியே போய் ஈடுபட்டதான். அதே போல இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுபவர்களான நமக்கும் நம்முடைய மனசானது எம்பெருமானிடத்துல போய் ஒன்றிவிடும் என்று தெரிவிக்கிறார்.
இப்ப வெறும் வாக்கினால பாடல்களை சொன்னால் மனசானது ஒன்றுவிடும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் தெரிவித்தாளா? அதே கிரமத்துலதான் இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல்ல உங்களுக்கு பாவம் இருக்க வேண்டாம். என்ன போல அவ்வளவு பக்தியோடு தான் இந்த பாசுரங்களை பாடணும்னு அவசியம் இல்லை. வெறும வாக்குனால பாசுரங்களை சொல்லுங்கள். சொல்லவே எம்பெருமான் சந்தோஷிக்கிறான். எம்பெருமானுக்கு என்ன தெரிய போறது? இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அவர் அப்படியே மனசுல நினைக்க பாடுபவன் யாராக இருந்தாலும் அவனுக்கும் எம்பெருமான் மிகுந்த அருளை பொழிவான். அதனாலேயே நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் தடைகள் எல்லாம் விலகி எம்பெருமானிடத்துல சிந்தை சென்று விடும். அப்ப சீரணிந்த செங்கன்மால் மேல் சென்ன சிந்தை பெருவரதாமே என்ன ஆச்சரியமாக தெரிவித்தார். அப்படிப்பட்ட இந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை ரொம்ப சுருக்கமாக தான் விண்ணப்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியர் எழுந்தருள் இருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அவரோட சேர்ந்து இந்த மாதிரியான இந்த ஒரு திட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அது எந்த தடங்களும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும்னு ஒத்துழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல அடியார்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடிய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, சொன்ன அர்த்தங்களிலே ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அது அடியனுடைய மந்தமதி அஜ்ஞானத்திற்கு சேரும் என்பதையும் விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். அனைவருக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு